ஏசப்பா உள்ள இருக்கிற நம்பிக்கையில வைக்கிற அந்த நம்பிக்கை எப்போ உனக்கு உறுதிப்படும்? The hope which you have, whatever the Jesus. உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவனையும் சார்ந்திருப்பது அதுக்கு விசுவாசத்துக்கு அடையாளம். It's a sign of faith. All thing if you depend on. உலகம் முடியல, இது கிடைக்காது, உனக்கு வாய்ப்பு இல்லை, நீ தகுதி இல்லை, உனக்கு அருகதை இல்லை, உனக்கு வசதி இல்லை, இப்படி என்னென்ன காரியத்தை வைத்து உனக்கு பலன் இல்லை, சக்தி இல்லை, என்னென்ன காரியம் உலகம் இல்லைன்னு சொல்லுதோ என் தேவன் செய்வார் என்ற நம்பிக்கை வைக்கிற பார்த்தீங்களா, அதுக்கு பேர் விசுவாசம். ஹல்லேலூயா. The hope which you had, the Lord will do it to you when the world talk about against that. Hallelujah. Hallelujah. அடிக்கடி சாட்சி சொல்லியிருக்கேன். Many time I will give the witness. எனக்கு வாடகை கட்ட வழி இல்லாதபடி இருந்தது. I have no way to give my rent. சரியா வாடகை கொடுக்க முடியல. I can't pay regular rent. ஆனா அப்பதான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். But I accepted Jesus. நான் கேட்கிறேன், ஆண்டவரே நான் சொந்த வீட்டுக்கு போகணும். I asked Jesus I should have a own house. எனக்கு கூட இருக்கிற என் கூட பிறந்த எங்க அண்ணன் பிரதர்லாம் கேக்குறாங்க, all of my brother வீட்டை வாங்கிட்டாங்க. just talked about எங்க வீட்ல நான் அஞ்சாவது புள்ள. I am the fifth child. இயேசுவை ஏற்றுக்கொண்டு 3 வருடங்கள்ல நான் சொந்த வீட்டை வாங்க ஆரம்பிச்சேன். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. I get a home very shortly after accepting Jesus. 3000 ரூபாய் வாடகை கட்ட முடியாது என்னால. Can't pay 3000 rent. ஆமென். 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டு அப்போ. But I buy 6 lakh worth of house during that time. Saida. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved, உலகம் எல்லாம் முடியாதுன்னு சொல்லும். the world may say ஒரு you பக்கம் can't. வாய்ப்பு இல்லைன்னு They will say no opportunity. நீ சொன்னது தைரியா சொல்லி கிண்டலா பாக்குறதுக்கு நகைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் நின்று கொண்டு இருக்கும். There is a crowd ready to mock against you and laugh. உனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுமா? Will your children get married? உனக்கெல்லாம் குழந்தை பிறந்துருமா? Will you bear children? உன் பிள்ளை உன் கணவன் அது சர்ச்சுக்கு வருது. அது Is your husband or your children? அவன் church அவன் குடிகாரன். He is a drunk. உன் பிள்ளை எல்லாம் திருந்துரும். அப்படியே அவ்வளவுதான். Will your children be good? ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அவ்வளவுதான். இந்த அம்மாவுக்கு என்னாச்சு? சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு, கேன்சர் வந்துச்சு, இனிமேட்டு குடும்பம் அவ்வளவுதான். BP, sugar, cancer immediately. உங்க வீட்டுல இருக்க முக்கியமான ஆள் இறந்து போயிட்டாங்க, இனிமேட்டு இவங்க எந்திரிக்க முடியாது. An important person. இப்படி அநேக எதிர்ப்புகள் அவனை சூழ்ந்திருக்கும். Such kind of negative. அது மத்தியிலும் எல்லாத்தையும் கொடுக்கிற என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதிசயம் செய்யும் தேவன் நம் அருகினில் இருப்பதனால் பேய்களும் ஓடிடும் நோய்களும் விலகி அவர் நம்முள் வாழ்வதனால் பேய்களும் ஓடிடும் நோய்களும் விலகிடும் அவர் நம்முள் வாழ்வதனால். கானாவூர் கல்யாணத்துல வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றிய தேவன் உன் வாழ்க்கையில் இருக்க வெறுமைகளை மதுர ரசமாய் மாற்ற அவரத்துல வல்லமை உண்டு. மகனே மகளே கலங்காத, சந்தோஷத்தோடு துதிப்போமா. கானாவூர் திருமண பந்தியிலே தண்ணீரும் ரசமாய் மாறியதே. கானாவூர் திருமண பந்தியிலே தண்ணீரும் ரசமாய் மாறியதே. அதிசயங்க இது அதிசயங்க, அற்புதமான அதிசயம். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை. Today Lord's word for our meditation. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? From the book of James chapter 4. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களை விட்டு ஓடி போவான். இங்க அநேக நேரம் நம்ம வாழ்க்கையில எதிர்த்து நிற்காதபடி நம்ம வாழ்க்கையில நம்ம தோத்து போனவர்கள் போல் காணப்படுகிறோம். We are failed not stand against our enemy. எதுல நம்ம தோத்து போறோம்? Wherever we failed. எதுல எதிர்த்து நிற்காதபடி இருக்கிறோம்? Where we can't able to stand. எவைகள் நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கு? Which one rule over us? நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, if you look at our life, கடன் நமக்கு சத்ரு போல நின்னு கொண்டு our debt maybe stand against our enemy. நம்ம ஆசீர்வாதத்தை எல்லாம் வருகிற வருமானத்தை எல்லாம் அதை விழுங்கி கொண்டு it consume all our blessings. நம்ம வாழ்க்கையில வருமானம் குறைபட்டது போல காணப்பட்டு கொண்டிருப்போம். we may be lack of income. அப்படின்னா என்ன அர்த்தம்? what it mean? கடனுக்கு நம்மளால என்ன பண்ண முடியல, எதிர்த்து நிக்காதபடி இந்த மாசம் சரி செஞ்சிடலாம், இந்த மாசம் அடிச்சிடலாம், இந்த மாசம் பண்ணிடலான்ட்டு ஒவ்வொரு மாசமும் முயற்சி பண்ணுவீங்க. ஆனா தோல்விதான் இருக்கும். அடுத்த கடன் நம்மளை
வந்து நிற்கும். trying to settle one another loan, but it comes on our roads. சில வியாதியானது சத்துரு போல நமக்கு எதிர்த்து நிற்கும். Same like the disease also stand against. ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா நம்மளால என்ன பண்ண ஆரோக்கியமா இருக்க முடியாது, நம்ம செயல்களை செய்ய முடியாதபடி முடக்கி போட்ட சூழ்நிலையை காணப்படும். If we are weak, we are not able to stand against other things. நம்ம தெளிவாய் ஓட வேண்டும் நடக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. We may thought to walk clearly, but நல்லா சாப்பிட முடியாது, we can't eat, நல்லா உறங்க முடியாது, we can't have good sleep. இப்படி பலவீனமானது என்ன பண்ணும்னா நம்மளுக்கு எதிர்ப்பாய் நின்று கொண்டிருக்கும். All the weakness stand against us. சோ இந்த வியாதிக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. We are not able to stand against the disease. ஆமாவா இல்லையா? Many of you experience. அடுத்தது The next one, இந்த சமாதான காரியங்கள், the peace. பிள்ளைக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு, குடும்பத்துல, ஆபீஸ் செய்யற இடத்துல, Husband and wife in the workstation. அநேக நம்ம வாழ்ற இடம் சுத்தி நம்மளுக்கு சமாதானம் இல்லாதபடி காணப்படும். The living place, we lack of peace. சமாதானம் படும்படியாக, ஒன்று சேரும்படியாக, அன்பா இருக்கும்படியாக முயற்சி பண்ணுவோம். சில விதமான சத்துருக்கள் என்ன பண்ணணும்னா உங்களை அன்பா இருக்காதபடி, சமாதானம் இராதபடி உங்களை நெருக்கி, உங்களை நசுக்கி, உங்க வாழ்க்கை சேதனப்படுத்தியா இருக்கும். We may be trying to reconcile with one another, but the situation and he will not allow us. சத்ருவான என்ன பண்ணுவோம்னா கடைசியில The finally what he will do, நீ குடும்பத்திற்கு சமாதானம் இராதபடி, நீ எதிர்த்து நிக்காதபடி, துன்பத்திற்கு நேரா எதிர்த்து நிக்காதபடி உன்னை என்ன பண்ணுவான், முடக்கி போட்டு வச்சிருப்பான். it will stop all your ways to go away from peace. இதெல்லாம் நம்மள சூழ்ந்து இருக்கிற காரியம். These are all the things around us. சில நேரம் நம்ம கோபம் படக்கூடாதபடி நம்ம முயற்சி பண்ணுவோம். இனில இருந்து நான் கோபப்படக்கூடாது, We may try to control our anger. இனிமேட்டு நான் தப்பா பேசக்கூடாது, I should not talk wrong. இனிமேட்டு என்ன பண்ணணும், நானு கடன் கொடுக்கணும், I should give others. இனிமேட்டு நான் என்ன பண்ணணும், மத்தவங்களுக்கு உதவி செய்யணும், I should help others. இனிமேட்டு நான் ஒழுங்கா வேலைக்கு போகணும், I could go work. நான் ஒழுங்கா பிரேயர் பண்ணணும். I should pray rightly. இப்படி உங்களுக்குள்ள ஒரு சில தீர்மானங்களை செய்து அதில் நிலைத்து நிக்காதபடி பிசாசு என்ன பண்ணுவான், நீங்க எது எதுல தீர்மானம் பண்றீங்களோ, எது எதுல நான் இப்படி எல்லாம் வாழணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறீங்களோ, அது இதுல உங்களை சேதப்படுத்தும்படியாக, அதுல நிலைத்து இருக்க கூடாதபடி அவன் உங்களை என்ன பண்றான், You may be பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். You may be taken certain decision not to anger, do good and help extension, but the evil crooked all your thoughts. Hallelujah. 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 ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved people, இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் அப்படிதான் இருக்கு. this is how today's time. Hallelujah. Hallelujah. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved children, இன்னைக்கு எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம எதிர்த்து நிக்க கூடாதபடி நம்மள என்ன பண்ணி இருக்கோம், தோற்று போனது போல காணப்பட்டு கொண்டிருக்கோம். we are seems fail not stand against all evil. உங்களுக்கு தெரியும் நீங்க எது எதுல எதிர்த்து நிக்க முடியாதபடி நிற்கிறீங்க. You only knows it where you can't stand. நீங்க நான் எதிர்ப்புன்னு சொன்ன உடனே நீங்க நினைப்பீங்கன்னா உங்க குடும்பத்துல யாராவது உங்களுக்கு முன்பா எதிர்ப்பா நிக்கிறாங்களா அவங்களுக்கு முன்பா நீங்க நினைப்பீங்க. You may be thought that someone stand against you, which I meant. உங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க நினைச்ச காரியத்தை செய்ய முடியாதபடி என்ன பண்ணி கொண்டிருக்கோம், பிசாசானவன் தடை போட்டிருப்பான். அவனை எதிர்த்து என்ன பண்ண முடியாது, நீங்க அடுத்த ஸ்டெப் மேல வர முடியாது. But you look at keenly, you are not able to stand against the evil which obstacle as your life. இன்னும் சொல்ல போனா ஜெபிக்கணும், நான் இன்னில இருந்து நான் பரிசுத்தமா வாழணும்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி பண்ணா கூட, if I want to tell you more, if you want to keep you holy and want to pray, அடுத்த ஸ்டெப் உங்களால வைக்க முடியாது. you cannot take next step. ஹalleluya. இன்னில இருந்து நான் குடிக்க கூடாதுன்னு என்னைக்காவது முயற்சி பண்ணீங்கன்னா அடுத்த நாள்ல இருந்து குடிக்க அதிகமாயிடும். Some of the people take a decision not to drink, but they will start more. நீங்க செய்யற பாவத்திற்கு கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, எதிர்த்து நிக்க முடியாது. You cannot stand against your sin. ஒண்ணும் இல்ல, இன்னில இருந்து ஒரு முடிவு பண்ணுங்களேன். You just take a try, you can take a decision today. நான் மொபைல்ல என்ன பண்ண மாட்டேன், இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ ஃபேஸ்புக்கோ நான் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்களேன். Just take a decision, I won't watch Instagram, YouTube. நீ என்னைக்கு தீர்மானம் எடுத்தியோ அன்னையில இருந்து அதிகமா தொட்டுன்னு இருக்காது. You will use more on those application once you taken the decision. ஏன் அப்படி? Why?
பிசாசானவன் என்னன்னா முழுமையாக அவனுடைய ஆளுகைக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுத்து வச்சிருக்கிறான். The devil capture you under his regime. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா நம்ம அதுல இருந்து வெளியே வந்துடலாம் இன்னில இருந்து என்ன பண்ணுவோம், சில பேர் குடிக்கிறோம் சொல்லுவாங்க, நான் இன்னில இருந்து நான் குடிக்க மாட்டேன். We trying to escape from like that. Even the drunkard I won't take. என்னைக்கு தீர்மானம் எடுக்கறாங்க அன்னில இருந்து அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. They will consume more when they take a decision. நீங்க இன்னில இருந்து நாடகம் பார்க்க மாட்டேன்னு தீர்மானத்தை எடுங்களேன். You may take a decision, I won't watch serial today. நாளைல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாடகத்தை பார்க்க ஆரம்பிங்க. You will watch one more series additional. ஆனா வசனம் சொல்லுகிறது, but the verse says, எடுத்து படிங்க, from the book of 4 அதிகாரம் 7 வசனம் முதல் லைன் படிப்போமா? James 4 verse தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. Hallelujah. உங்க வாழ்க்கையில் இந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக உங்களுக்கு பலன் வேணும் என்றால் தேவ வசனத்துக்கும் தேவ வார்த்தைக்கும் கீழ்ப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். We should be obeyed to Lord's word and commandment, then only we can resist the evil. நீங்க கவனிங்களா? Pay attention. நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்பட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் கை தூக்குவீங்க. If you ask you to raise your hand, everybody will lift who are all obeyed to the Lord. தேவன் இந்த உலகத்துல நம்ம இடத்துல சொல்ற ஒரு காரியம் ஒண்ணு உண்டு. The one thing Lord wish to tell us. இப்ப நம்ம பிள்ளைங்க நமக்கு கீழ்ப்படியலன்னா அந்த பிள்ளைகிட்ட நம்ம எதனால அந்த வார்த்தையை சொல்லுவோம், பிள்ளை என்கிட்ட கீழ்ப்படிய மாட்டேதுன்னு? When we used to say your children are obeying, சொல்லுங்களேன், எதுக்கு சொல்லுவீங்க? for what are all the things we say? என் பேச்சை அவன் கேட்க மாட்டான், is not listening to my word. எதை செய்ய சொல்றேனோ அதை செய்ய மாட்டான், is not doing what I'm asking. எதை செய்ய வேணாம்னு சொல்றேன் அதை தான் செய்து கொண்டிருக்கான். is doing rightly what I not ask him. அம்மாவா இல்லையா? Hope many of you experience. கணவனையும் அப்படியே சொல்லுவோம், எப்பா கணவனை நான் குடிக்க வேணாம்னு சொல்றேன், ஒழுங்கா சம்பாதிச்சனும் செய்ய மாட்டாங்க. The wife used to say, even husband, I asked him to not. கணவனை கேட்டா மனைவி ஒரு குறை சொல்லுவாங்க. If we ask husband, he will point out wife. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved God's children, இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில நம்ம தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தவர்களா இருக்கணும். we should be obey and listen to the Lord's word. நீங்க கவனிங்களே, என்ன பாருங்க, pay attention over here. தேவன் எதை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார்? What Lord expects from us. முதல் காரியம், The first thing, என் சத்தத்துக்கு செவி கொடுங்க அப்படின்னு சொல்ற முதல் காரியம் யாரா சொல்லுங்க பார்க்கலாம். hear my voice. உங்களுக்குள்ள 1000 கருத்து சொல்லுவீங்க. You may be have a lot of thoughts, ஆனா மெயின் என்ன தெரியுங்களா? but the prime thing, தேவன் ஆதியிலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரையும் அந்த ஓய்வு நாளை குறித்து ரொம்ப தெளிவா இருக்கிறார். from the beginning to end revelation, the Lord is clear on ஆனா Sabbath. நம்ம எல்லாவற்றிலும் கரெக்டா இருப்போம், அந்த ஓய்வு நாள்ல மட்டும் கோட்டை விட்டுருவோம். We are perfect everything, but we lose on holding the Sabbath. நீங்க கவனிங்க, வாலிப வயசுல ஏதாவது ஒரு பாவத்தை செய்வோம். At youth we may committed some sin. நம்மள சூழ்ந்துதான் பாவம் இருக்கும். The sins surround us. நம்மளுக்கு ஒரு குழந்தை பேரப்புள்ள வந்த பிறகு நம்ம செய்யற பாவங்கள் கம்மியாயிடும், பாவம் அதிகமா செய்ய மாட்டோம். Grandchildren, the elders stopped. மத்தவங்களுக்கு நம்ம ஆலோசனை கொடுப்போம், but they can counsel us. இப்படி இரு அப்படி இரு இப்படி பண்ணுன்னு. Why you did like that? ஆனா தேவன் சொல்றார், தேவன் பாவமா இல்ல. But the Lord said, எல்லா மனிதரும் ஒரு விஷயத்துல கோட்டை விடுவாங்க. all men lose. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்க நம்ம கோட்டை விட்டுருவோம். We last hold the Sabbath day holy. இந்த ஓய்வு நாள்ல தொடர்ந்து நாளை இப்ப சர்வீஸ் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் தான் சர்வீஸ். If you look at it, we have 2 hours only the service. அந்த 2 மணி நேரத்துல நீங்க எவ்வளவு நேரம் உள்ள இருக்கீங்க? How many hours we are present during our service? சில கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா if you look at villages, 4 மணி நேரம் 5 மணி நேரம் சர்வீஸ். they doing service for 4 to 5 hours. ஒரு முறை ஆந்திராவுக்கு செய்தி கொடுக்க போயிருந்தேன். I just went to deliver sermon in Andhra. குறைஞ்சது ஒரு 50000 பேருக்கு மேல இருக்காங்க சர்வீஸ்ல. Minimum 50,000 people I seen. பார்க்க ஆச்சரியமா அந்த 5 மணி நேரம் சர்வீஸ். I just wonder, look, the 5 ஆராதனை பண்ற வேளையில during the worship time 2 மணி நேரம் ஆராதனை. they are worshiping 2 hours. பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து நல்ல சந்தோஷமா கை தட்டி என்ன பண்றாங்க, அந்த பாடலை பாடுறாங்க. The children with joy they worshipped. சரி, முடிஞ்ச செய்தி வேலை. After that the message time, எனக்கு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் அதுக்கு மேல கொடுக்க வராது. I can't able to serve, I mean, ஏன் நான் அப்படி பழகிட்டேன்னா நம்ம சபையில அதுக்கு மேல கொடுத்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் ரொம்ப நேரம் நீங்க மெசேஜ் கொடுக்குறீங்க பாஸ்டர், நான் இன்வைட் வர மாட்டேன்றீங்க. I accustomed to give message 1 hour. நான் கேக்குறேன் எவ்வளவு நேரம் கொடுக்கணும் சார் என்ன பாஸ்டர்? I asked him how many hours I need to deliver the 2 மணி நேரம் எப்படி மெசேஜ் கொடுக்கிறது? how 2 hours I can give sermon. நான் மெசேஜ் கொடுக்கிற டைம்ல at the
time of sermon. சின்ன குழந்தைங்களும் கப்பு சிப்புன்னு உட்கார்ந்து அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கு. Even the small children, they are 50,000 பேர்னா எவ்வளவு குழந்தைகள் இருக்கும், எவ்வளவு அனர்த்தம் பண்ணிருக்கும். You just imagine that if it is 50,000 people, how many children and men and women. ஹalleluya. Hallelujah. புள்ளைய ஏதோ அனர்த்தம் பண்ணுதா, பெற்றோர்கள் அடிச்சு என்ன பண்றாங்க, கம்முனு கவுனி 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 கவுனி. நானே பார்த்து கொண்டிருக்கேன். Children doing mischievous things, the parents can't. புதுசா வர விசுவாசி பிள்ளைங்க தான் ரொம்ப அனர்த்தம் பண்ணி கொண்டிருக்கு. Even the new believers children only doing all this. ஏன்னா உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. Because they are not sit and accustomed on அந்த ஓய்வு நாள்ல எவ்வளவு நேரம் நீ தேவனுக்கு என்று செலவழிக்க, how much more you spend on holy day. இந்த ஓய்வு நாளை நீ எவ்வளவு பரிசுத்தமாய் நீ செலவழிக்கிறாயோ, How you spend the Sabbath day on holy. மீதி இருக்கிற 6 நாட்கள் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. Remaining 6 days would be blessed for you. பாஸ்டர் சர்ச்சில் இருக்க வரை நல்லா இருக்கு பாஸ்டர், வீட்டுக்கு போனா வேலையில போனா பிரச்சனை இருக்கு, எத்தனை பேர் சொல்லுவீங்க? How many of you people saying I feel bad at work? உங்களுக்கு அந்த சந்தோஷம் இல்லனா இந்த ஒரு நாளை நம்ம என்ன பண்றோம், பரிசுத்தமா அனுசரிக்கிறது இல்ல. We are not holding the Sabbath day unholy. எவ்வளவு நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? How many hours you spending? உங்களை யோசிச்சு பாருங்க. You just முடிச்ச உடனே என்ன பண்றோம்னா திருப்பியும் சினிமா நாடகம் ஏதாவது ஒண்ணு. After the church time again we went into cinema and serials. தேவன் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை குறித்து நல்ல விரிவாய் நிறைய இடத்துல பேசி இருக்கிறார். Lord speak more detail and many time about the holy. இந்த ஒரு நாளை எனக்கு கொடுன்னு அவர் கேக்குறார். The Lord asked, give me this day to me. நீ எனக்கு கொடு இந்த ஒரு நாளை. Give me this day to me. எனக்கு இந்த நாளை எனக்கு கொடு. Give me this day to me. உன் சொந்த காரியத்தை செய்யாத. Not to your own thing. இன்னைக்கு நீ பர்ச்சேசிங்க்கு போகாத. Don't go for purchase today. இந்த நாள்ல ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறேனா அது உபத்திரமா தான் போய் முடியும். If you do anything on the holy day, பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுங்களா, இந்த ஓய்வு நாளை நீ அனுசரிக்க கூடாதபடி, நீ எதிர்த்து நிக்காதபடி என்ன பண்றோம்னா வேலை இன்னைக்கு செஞ்சாதான் வேலைன்னு சொல்லிடுவாங்க. The evil will bring all the possible things. இன்னைக்கு செஞ்சாதான் உனக்கு என்ன இருக்கும், கூலி ஜாஸ்தி கிடைக்கும். If you do on the day you will pay more. முக்கியமான வேலை இந்த ஓய்வு நாள்ல தான் வைப்பாங்க. All important things people will do on. சொந்தக்காரங்களுக்கு என்ன தெரியாதுன்னா ஓய்வு நாள் மகிமை தெரியாது, ஆனா என்ன பண்றாங்க, ஸ்ட்ரைட்டா கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. The relatives doesn't understand the value of Sabbath day, they do all the function on. நீ சொந்தக்காரங்களுக்காக தேவ வார்த்தை கீழ்ப்படியாதபடி, அன்னைக்கு சர்ச்சுக்கு போகாதபடி, பர்ச்சேஸ் போலாமா, இங்க போலாமா, கல்யாணத்துக்கு போலாமா, You may be looking other purchases, involving other activities on the Sabbath day. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு எதிர்த்து நிக்கிறோம். We should also stand against food. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved people, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு the பேசிக்கொண்டு Lord is speaking with you today. தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்தவர்களாய் You should listen to the Lord's word. ஓய்வு நாளை மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் யோசிச்சு பாருங்க, சண்டே ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் உன் முழு இருதயத்தை தேவனுக்காய் ஒப்பு கொடுங்க. You just give this Sunday to the Lord with your whole heart. மீதி இருக்க 6 நாள் உனக்கு ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுக்கிறத பார்க்க முடியும். You could see that the Lord will give joy on the rest of 6 days. நம்ம என்ன பண்ணோம், 4 நாள்ல 2 நாள் 2 வாரம் போயாச்சுல, என்ன 2 வாரம் எதுக்கு போணும்? What we said, the 2 days gone, rest 4 days we are. மாச கடைசி தானே, It's the end of the month. இந்த ஒரு வாரம் மாச கடைசி நாட்கள் வந்து நிக்கிறோம். We are standing at the day of month. இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். People who are here is blessed. நாளை இன்னொரு நாட்கள் என்ன பண்ற, புதிய மாதம் தொடங்குற உனக்கு கர்த்தர் விசேஷமா இந்த பிளெஸிங்கோடு இந்த புதிய மாதத்துக்குள்ள போகும்போது இந்த மாதம் துவக்கமே ஆசீர்வாதமாய் மாறும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. Enter the new month, it will be blessed. சபையில வந்து நீ ஆராதித்து பாருங்க. You worship at the church and see it. பாடும்போது ஏதோ ஒரு கவனத்தில் இல்லாம ஒவ்வொரு வரியும் உணர்ந்து அவரை ஆராதிக்கும் பொழுது you understand each line and worship. இந்த தேவ வார்த்தை உங்களுக்காகவே புறப்பட்டு வரும். The Lord's word come for you only. ஹalleluya. Hallelujah. இந்த ஓய்வு நாளை மட்டும் நீங்க கரெக்ட் பண்ணி பாருங்க உங்க லைஃப்ல. You just hold the Sabbath day on your life. தேவனுக்காய் பெருசா பணம் கொடுக்க முடியாது. We may not able to offer the Lord. பெரிய சர்ச் கட்டி கொடுக்க முடியாது. We cannot build the great church. உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியாது. But we cannot give things in our life. இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். We are living like this. நம்மளால செய்ய முடியும் இந்த ஒரு காரியத்தை மட்டும். But one thing we can do it. இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் யார் என்ன சொன்னாலும் சரி, என் தாய் தகப்பன் எனக்கு சப்போர்ட் பண்ணலனா கூட சரி, whoever said, even your parents also not support, என் கணவன் எனக்கு சப்போர்ட் பண்ணலனா கூட சரி, even my husband not support, இந்த ஓய்வு நாளை என் பிதாவுக்கு நான் செவி கொடுக்கிறேன். I will listen to my father. அவருக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். I will honor my father. அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிகிறேன். I will obey his word. இந்த ஒரு நாளை நீ அனுசரிச்சு பாரு. You just hold the Sabbath day, the Sunday. ஆசீர்வாதம் வளர்வதை ஒருவரும் தடுக்க முடியாது. Nobody can stop
up your blessings multiplicity. செகண்ட் இங்க கவனிங்க, The second thing, ஓய்வு நாளுக்கு போவோம். சில பேர் பாத்தீங்கன்னா பாரம்பரிய கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. some of the people seems to traditional Christian. பாரம்பரியமா என்ன பண்ணுவோம் நம்ம? What they do traditionally. பாரம்பரியமா நம்ம என்ன பண்ணுவோம்? What we do traditionally. இப்ப அப்பா அம்மா சர்ச்சுக்கு போறாங்கன்னா பிள்ளைங்க தானா வந்திருக்கும். The children also follow when parents used to. எதுக்கு சர்ச்சுக்கு போவோம்? நானும் ஜெயிலுக்கு போறேன். Like that everyone goes, I am going to church. சில பேருக்கு வந்து நானும் ஜெயிலுக்கு போனா அது என்ன இருக்கும்? ரவுடிக்கு வந்து நான் ஜெயிலுக்கு போனாதான் சந்தோஷம். The rowdy felt proud if he visit jail. ஏரியா அந்த புள்ளிங்க சொல்லுவாங்கல்ல. People used to call here the children pulling local language. புள்ளிங்கன்னா என்ன அடையாளம் தெரியும்? What it means? அவன் ஹேர் ஸ்டைல் இப்படி மாத்தி தலையில என்ன பண்ணிருக்கணும்? வாராம தூங்கி எந்திரிச்ச மாதிரி மூஞ்சி இருக்கணும். They should have their comb, not comb. The pant இப்படி தூக்கிட்டு இருக்கணும். The trousers should be shortened. உள்ள போடுற தெரியுற மாதிரி பாதி வெளியே தெரியணும். All their inner should awkward. இப்படிலாம் இருந்தாதான் புள்ளைங்க. If they dress like that, they will call as pulling out. அந்த ஏரியால இந்த பசங்க ஒரு டீசன்ட்டா ஒழுங்கா Dress போட்டா ஏய் இவன் அம்மாஞ்சிட்டாவன். The other people mark them if someone ஏய் இவன் அட்டகத்திடா. They will give all their local வேற என்ன names. சொல்லுவாங்க? பழம். The wise. நிறைய பேர் கிண்டல் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பழம் இந்த மாதிரி டீசெண்டா போனா என்ன அர்த்தம்? If you dressed properly, they will. அதே மாதிரி தான் நானும் என்ன பண்றேன்? எல்லா சர்ச்சுக்கு போறாங்க கிறிஸ்டியன், நான் மட்டும் என்ன இருக்கேன்? நானும் சர்ச்சுக்கு உள்ள வந்துடுறேன். All of going church, I am also get into the church. உள்ள வரதுக்கு முன்னாடி பொட்டு வச்சிருக்கிறது. They have mark on the forehead. உள்ள இருக்க பொட்டு இப்படி எடுத்துக்கிட்டு வச்சிருக்கிறது. They just remove for time being. பாதி பேர் பொட்டு இங்க தான் இருக்கும். Lot of people hiding their mark. பொட்டு பூ இருந்தா பூவை மடக்கி என்ன பண்ணுவாங்க? பேக்ல வச்சிருக்கிறது. They had flower and they kept hide. யாரா பொட்டு வைக்க வேணா வசனம் சொல்லுதா? Is the verse says not to hold any mark on the forehead. ஏன்னா மத்தவங்க எல்லாம் என்ன இருக்காங்க? ஐயோ அவங்க பொட்டு வைக்கல. The rest of the people not doing it. உள்ள வரும்போது நல்ல புள்ள மாதிரி வருது. They coming as good children in the church. இங்க இருக்கிற வரையும் தான் அவங்க பரிசுத்த ஜனம். They are holy chill on the church. ஆவிக்குரிய விசுவாசிகள். They are believer in spirit. சபையை விட்டு போன உடனே இன்னைக்கு போன உடனே வீட்டுக்கார் தெரியாம என்னாச்சு சாப்பாடு இல்லைன்னு கேட்டா அன்னைக்கு தெரியும் அவங்களுக்கு. Once they out. இவ்வளவு நேரம் ஆராதனை பண்ணி தேவனை மகிழ்விச்ச வாய் கணவன் ஒரு வார்த்தை விட்டா போதும். முன்னெல்லாம் கணவனுக்காய் அடங்கின மனைவின்னு யாரோ ஒருத்தர் உண்டு. Earlier the wife obeyed her husband. அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல. Now we need to search them. அப்படிப்பட்டவங்க யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா? கணவனுக்காய் அடங்கின ஒருத்தவங்க. Is anyone here obeying husband? அவங்க வீட்டுல பார்த்தா தெரியும், இங்க பார்த்தா நல்ல புள்ள மாதிரி இருப்பாங்க. Here they seems to be good but only know their face on home. Hallelujah. Hallelujah. ஆனா வீட்டுல போனாதான் தெரியும். அவங்க தெரியாம ஒரு வார்த்தை சாப்பாடு என்னமாச்சு ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போலையா, நீ வரல, என்ன பண்ண அவ்வளவுதான். சரி நீ எதுவும் போட வேண்டாம். We can know the real character. What about if you are not going to church? Hallelujah. Hallelujah. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். Same in faith. எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் at our office அவர் ஞாயிற்றுக்கிழமை தண்ணி அடிப்பார். He used to drink on Sunday. ஆபீஸ்ல என்ன பண்ணுவோம், மாசத்துல ஒரு நாள் இந்த ஒயின் ஷாப்ல போய் அவங்களுக்கு என்ன பார்ல எட்டு ட்ரீட் வாங்கி கொடுக்கணும். Monthly once we need to celebrate for சும்மா போய் உட்கார்ந்து இருக்கும். I just go and sit with them. அதுல என் கூட ஒரு மேனேஜர் எப்படி இருப்பாருன்னா, one of the manager என் கூட ஒரு கொலீக் அவரு one of the colleague ஒரே ஒரு குவார்டர் வாங்கினார்னா சைட் டிஷ் நிறைய இருக்கும். they had more side dishes for it. நான் கேட்டேன் இவ்வளவு இருக்கு என்ன? இதெல்லாம் சாப்பிட்டாதானே? அப்ப நான் கேட்டேன் சண்டே என்ன பண்ணுவீங்க? What you will do on Sunday? சண்டே தண்ணி அடிப்பீங்களா? சண்டே தண்ணி அடிக்காம இருக்க மாட்டேன். We drunk on Sunday. அப்ப இவ்வளவு சைட் டிஷ் உங்க வைஃப் செய்வாங்களா? All the side dishes is prepared from my wife. ஒண்ணும் இல்ல, காலையில என் வைஃபா வம்பு இழுப்பேன். Morning I send it out. அவ கத்த எனக்கு சைடு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த போதை கொஞ்சம் போதை இங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் பாருங்க, எவ்வளவு கேட்டுனே இருக்கேன். ஆனா அங்க கொஞ்சம் கோட்டை அடிச்சாவே எனக்கு ஃபுல் அடிச்ச மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். If I get small thing I will be satisfied more. என்ன இல்ல வீட்டுக்குள்ள சமாதானம் இல்ல. The peace is missing at the home. இந்த ஒரு நாள் என்ன பண்ணுங்க, the one day Sunday இன்னைக்கு ஒரு நாள் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. just give this day to the Lord. இரண்டாவது கர்த்தர் மனுஷன்ட்ட எதிர்பார்க்கிற காரியம், the second thing what Lord expect from the man. யாரா கரெக்டா சொல்லுங்க. முதல் சர்வீஸ்க்கு வராதவங்க சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா சொன்னா 100 ரூபாய். தேவன் முதல் என்ன எதிர்பார்க்கிற? ஓய்வு நாள் அனுசரிக்கணும். இரண்டாவது இயேசு கிறிஸ்து எதை எதிர்பார்க்கிறார்? the Sabbath day.
உதவி செய்யணும். அப்புறம் அப்புறம் முன்னாடி சொல்லுமா. ஆராதிக்கணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்தியோ, அந்த பிள்ளைக்கு ஒரு 100 ரூபா கொடுமா. தேவன் எதிர்பார்க்கிற காரியம், இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஏற்பாட்டுல வந்து சொல்லி கொடுத்த காரியம். The New Testament Jesus taught us. இங்க கவனிங்கல்ல, Pay attention. அவர் எந்த பக்கம் சுத்தி பார்த்தாலும் அவர் சொல்ல வந்த ஒரே காரியம் அன்பு. From whatever angle you look, the Jesus revealed love. உட்காரு. அன்பு, the love. எத்தனை பேர் அன்பா இருக்கீங்க? How many of you அவங்க love? மட்டும் கை தூக்குங்களேன். நீங்க உங்களுக்குள்ளே அன்பா இருப்பீங்க. You may be keeping the love with yourself. அதான் வசனம் சொல்லு, தன்னைத்தானே சிநேகிப்பது போல். The word says. ஆனா நம்ம என்ன பண்ணோம், முதல்ல நம்மளுக்குள்ளே அன்பா இருக்கிறோம். நல்லா சாப்பிடுறேன், உன்னை மட்டும் நல்லா பார்த்துப்பேன், உன்னை மட்டும் நல்லா தூங்க வைப்பேன். We are take care of ourselves. ஆனா தேவன் எதை எதிர்பார்க்கிறார்னா, what Lord expects, மற்றவரிடத்துல வைக்கிற அன்பை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். The love you showing to others. இந்த அன்புக்கு என்ன ஒரு டெஃபினிஷன், என்ன ஒரு காரியம் சொல்லலாம்னா, how we can define the love. அன்பு விட்டு கொடுக்கும். It won't adamant. அன்பு தன்னை புகழாதா. அன்பு விட்டு கொடுக்கும். The love. அன்பு மன்னிப்பு கொடுக்கும். It forgives. அன்பு மன்னிப்பு கேட்க தெரியும். The love also asks the. அன்பு இன்னொருத்தர் புரிஞ்சிக்க தெரியும். The love understand others. அன்பு சில காரியங்களை கண்டுக்காம போயிடும். The love certain things misses. இதுதான் அன்பு. This is called the love. உன் குடும்பத்துக்குள்ள நீ தேவனிடத்துல இருக்கிற, ஏசப்பாவோட தான் நீங்க இருக்கிற. If you are fellowship with the Lord, தேவன் உனக்கு பலத்தை கொடுத்திருக்க, நீ சத்துருவை எதிர்க்க பட்டயம் கொடுத்திருக்கிற, நீ எதிர்க்கிற பலத்தை கொடுத்திருக்கறனா உன்கிட்ட என்ன காணப்படும்னா, the Lord given strength sword to stand against the அடையாளம் என்ன. வெளியே வந்து மைக்க குறிச்சு நான் வந்து அன்பை குறிச்சு பேசுறேன்னா இன்னைக்கு ஃபுல்லா பேசலாம், இருக்கிற எல்லாத்தையும் பேசலாம். I can able to talk a whole day about the love. ஆனா அன்பா நடக்கிறது தான் கஷ்டம். But it's difficult to walk in love. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. நீ இருக்கிற வீடு முதல் அடையாளம். The first sign your home. நீ இருக்கிற வீட்டுக்குள்ளே, அது 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ எத்தனை பேர் உன் வீட்டுக்குள்ள வசிக்கிறாங்களோ எத்தனை பேரோட நீ அன்பா இருக்கிற. How many of you at your home 1 2 3 how கேட்கறதே தப்பு. The question which I posted is wrong. சில பேர் சொல்றாங்க வீட்டுக்குள்ள எல்லாம் அன்பா தானே இருப்பாங்க. Some of the people asking us everybody in love at the கணவன்ட்ட முழுசா அன்பு இருக்காது. They one who had the whole love at husband. மனைவிட்ட அன்பு இருக்காது. Even the wife. பிள்ளைங்க பெற்றோரோட அன்பா இருக்க மாட்டாங்க. The children and parents not love. சில பெற்றோர் பிள்ளைங்களை வேகப்படுத்தி இவன் மேல அன்பு கம்மியாய் மாற்றுவாங்க. Some of the parents showing differentiation in love. மாமியார் ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க, மாமியாரோட பேச மாட்டாங்க. They are in same house but not having word. மருமகளோட பேச மாட்டாங்க. The son in law. தேவன் உன்னை பார்க்கிறது முதல் எக்ஸாம்பிள் சர்ச்சுக்குள்ள இல்ல, the out of church. The கேக்குற சத்தியம் எல்லாம் உன் வீட்டுக்குள்ள முதலாவது பாப்பார். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற 4 பேரோட நீ அன்பா இருக்கிறாயா? Lord, look first at your home. Are you அந்த 3 பேரோட நீ அன்பா இருக்கிறாயா? Are you loving in the neighbor? ஹalleluya, hallelujah. கூடாரத்துல எங்க அன்பு கெட்டு போயிருக்கோ பிசாசானவன் உனக்கு எதிர்த்து நிக்கிறான், உன்னால அதை மேற்கொள்ள முடியல. ஹalleluya, hallelujah. The evil. சில பேருக்கு கணவன் மேல அன்பு இல்லாம இருக்கும். Some of you not loving your husband. மனைவியிடத்துல அன்பு இல்லாம இருக்கும். May not showing love. காரணம் என்னன்னு கேட்டா அவங்க செய்த தப்பிதங்களை உங்களால மன்னிக்க முடியாது. The reason behind it, you are not forgiving their mistake. அதை கண்டுக்காம விட முடியாது. You cannot ignore. அதை கேட்கணும் பண்ணணும். நான் என்ன எப்படி நீ கேட்கலாம்னு சொல்லி ஒரு சண்டை போட்டு அவங்களுக்குள்ள கசப்பு கொண்டு போய் ஒரு முடிச்சு. You have bitter thoughts how they can do talk against me and inquiring things. மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கொடுக்க மாட்டோம். Even you cannot forgive them. நீ அன்னைக்கு அப்படி பண்ண நான் மன்னிக்க மாட்டேன். You do it like that, I won't forgive you. ஹalleluya, hallelujah. மன்னிப்பு கேட்க சுத்தமா கிறிஸ்தவர்களுக்கு மன்னிப்பு கேட்கறது கூட ஐயோ என் பிரஸ்டீஜ், என்னுடைய கௌரவத்தை எல்லாம் விட்டு நான் பண்ண மாட்டேன். என் கணவன்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்பேனா, என் மனைவி கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேனா? Christian also felt like that, reluctant to ask. என் மனைவி கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்பேனா? Even their own husband and wife. அப்ப மன்னிப்பு என்பது ஒருத்தர் கிட்ட போய் ஸ்ட்ரைட்டா போய் என்ன மன்னிச்சிடுங்க கேக்குறது இல்ல. We are not asking straightly the forgiveness. இவர் மேல எனக்கு கசப்பு இருக்கு. I have bitterness with the brother. நான் ஒரு வாரமா பேசல அவர் செஞ்ச தப்புக்கு. I am not speak with him for the mistake he done. நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்லை. Shouldn't I ask forgiveness? நான் போய் ஸ்ட்ரைட்டா போய் அன்பா
பேச ஆரம்பிச்சு அவர் பேசின உடனே அவர் என்ன பண்ணார்? If I approach him with love and speak, what he will do? உருன்னு இருப்பார், அப்படியே திரும்பி திரும்பி பார்ப்பார். He will look in and around. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் என்ன பேசுறார் பேசல, ஆனா என்னுடைய அன்பு முழுசா அவர்கிட்ட நான் என்ன பண்ண போறேன்? இன்னில இருந்து நான் வைக்க போறேன். Whether he is speaking to me or not, I will show my whole love. ஹல்லேலூயா. Hallelujah. முதலாவது உன் குடும்பத்தை நீ கட்டலனா, If you are not build your உன் home, குடும்பத்து மேல நீ அன்பா இல்லனா, நீ எங்கேயோ பிசாசு உன் வீட்ல எதிர்த்து நின்று இருக்கிறான். somewhere the evil stand against your home அதை if you are not முதல்ல showing உடைக்கணும். the எத்தனை love. பேர் உடைக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்க? How many ஹல்லேலூயா. are ready to break that? ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு நீங்க அதுல இருந்து நீங்க உடைஞ்சு வெளியே வந்தீங்கன்னா போதும், நீ இருக்கிற இடம் முதல் குடும்ப சந்தோஷமா இருக்கும், இரண்டாவது வேலை, மூணாவது ஊழியம். You will be blessed at family, the workplace and the ministry. If you break இன்னைக்கு நம்ம என்ன அர்த்தம்? மூணாவது தான் நான் ஊழியம் சொல்றேன். the third thing I'm telling is ministry. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? ஊழியத்துல ஒழுங்கா இருக்கும், அதுக்கப்புறம் வேலையில மோசம், சுத்தமா குடும்பத்துல மோசமா We இருக்கும். are right at the ministry and the job and then hope. இவைகள் இருவழில நீ ஒழுங்கா இருந்தீன்னா ஊழியம் எப்படி இருக்கும், சபை எப்படி இருக்கும்னா உனக்கு கொடுக்கிற சபை ஆசீர்வாதமா If இருக்கும். you are perfect first at home and the job இன்னைக்கு ஒரு and your தீர்மானத்தை ministry will be எடுங்க. blessed. நான் சொல்லும் பொழுதே நீங்க எங்க கேப் விட்டுருக்கீங்கன்னு தெரியும். Take a decision, your heart will இன்னைக்கு இருக்கிற instruct குடும்பம் wherever you பாத்தீங்கன்னா உங்க visit. குடும்பத்துக்குள்ள கூட சில பேர் நல்லா இருப்பீங்க, Some of you are good at your family, ஆனா but உன் மாமியாரை நீ வெறுக்கிறதுனால, you may be hated to your mother. உன் மாமனாரை வெறுக்கிறதுனால அவங்க வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க. Your father-in-law, they are not. ஒரு பேச்சுவார்த்தை இருக்காது, ஆனா உன் மனைவி மேல நீ அன்பு வச்சிருப்ப, but you love your wife. இல்ல உன் கணவன் மேல அன்பு வச்சிருப்ப, Maybe you love your husband. ஆனா அந்த உறவுகள் உள்ள வராதபடி, இந்த உறவு அங்க போகாதபடி உனக்காகவே கணவனோ மனைவியோ கட்டுப்பட்டு But the one another obeying in love, இன்னொரு அன்பை இழந்து போனதை காணப்படும். they are losing the other love. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னொருத்தர் பாவம் செய்யட்டுங்க, Let it be other do sin. அவர்கள் பாவியா கூட இருக்கட்டும், Maybe they are sinning. ஆனா நீங்க அப்படி அல்ல, நீங்கள் விசேஷ ஜாதி. ஹல்லேலூயா. But you are தேவனால் not அங்கீகரிக்கப்பட்ட like that. You are விசேஷ special. அன்பு நிறைந்த பிள்ளைகளா இருக்கீங்க. You are the Lord's children agreed by love. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப நீங்க நம்ம வேலை என்னன்னா, யார் எப்படி இருந்தாலும் சரி, என் மாமியார் எனக்கு ஒண்ணும் செய்யல, என்ன திட்டிட்டாங்க, அன்னைக்கு என்ன அசிங்கமா பேசிட்டாங்க, இன்னைக்கு போயிட்டு நீ எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கேன், ஒரு வார்த்தை கேட்டு பாரு, அன்னைக்கு உன் குடும்பத்துல அன்பு எப்படி இருக்கு தெரியுங்களா? ஹல்லேலூயா. Just go and ask the well-being. தேவன் உன் மேல காட்டுகிற அன்பை அன்னைக்கு ருசி பார்க்க முடியும். You will taste the Lord's love on the day when He show. நம்ம அன்பா இருக்காதபடி Not be love. நீ யார் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறியோ, If you to whom you love more. பிசாசு உடனே என்ன பண்ணுவான்? அவன் சேனைகள்லாம் கூப்பிட்டு உங்க ரெண்டு பேரை பிரிக்கிறதுக்கு அவன் இருக்கிற வீட்டுல எல்லா பிளானும் பண்ணுவான். Immediately the evil to all the works to divide. சில நேரங்கள் உனக்கு நீ யார் மேல அன்பா இருக்க அவங்களே உன்னை எதிர்க்க முடியாது செய்திருவான். Sometime whom you love more, they will against you. சில நேரம் நீ அவங்களுக்கு எதிர்ப்பாய் மாறும்படியா செய்திருவான். Sometime He will do it, you stand against them. இன்னைக்கு இதெல்லாம் எதிர்த்து நிக்க போறீங்க. Today you are going to stand against வீடு these மட்டும் things. அன்பு நிறைந்த வீடா இருக்குன்னா, If your home filled with love, அதோட குடும்பத்துல சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. there is nothing great than that. ஹல்லேலூயா. Hallelujah. பணம் சம்பாதம் வர உனக்கு சந்தோஷம் கிடையாதுமா. Having money is not a joy. நீ பணத்தினால உன் சந்தோஷத்தை வாங்க முடியும்னா முடியாது. You cannot buy the joy with money. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. Say amen in faith. 2 நாளா எனக்கு வயிறு சரியில்லை. 2 days I have stomach upset. கையில பணம் இருக்கு, I have money. வீட்டுல சமையல் செஞ்சு வச்சிருக்காங்க, I have the food is ready. ஆனா என்னால என்ன பண்ண முடியல, But I can't eat. எடுத்துக்க முடியல. I can't eat. பணம் எனக்கு ஆசீர்வாதமா? Is the money is blessing? இல்ல. No. சரி, எனக்கு வயிறு சரியில்லை, சாப்பாடு நான் வெறும் கஞ்சி சாப்பாடும் தயிர் சாதம் அதுதான் எனக்கு ஆசீர்வாதமா? My stomach is not good. Is the stew is the blessed for me? மனைவி விசாரிச்சு, எங்க இது சாப்பிடுறீங்களா, இது வேணுமா? The small love showed by my wife. அந்த கேர் பண்ணும் பொழுது இருக்கு பாத்தீங்களா, The care. அந்த அன்புக்கு பல சிக்கன் சம்பந்தம். It's equal to more tasty chicken. பல பிரியாணிக்கு சமம். It's equal to more biryanis. இன்னைக்கு நிறைய பேர் மனைவி இடத்துல இருக்க அன்பை மிஸ் பண்ணிடும். Many of you miss the love from your wife. கணவன் இடத்துல இருக்க அன்பை மிஸ் பண்ணிடும். Maybe missing love of husband. ஹல்லேலூயா. Hallelujah. அதனால தான் ஆம்பளை செய்யற கையில போட்டு கையில கழுவாம செய்யற அந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் நமக்கு பிடிக்கிற மாதிரி தெரியுது. Because why the fast food made without the unclean thing seems to be இந்த tasty. ஃபாஸ்ட் ஃபுட் எத்தனை பேர் விரும்பி சாப்பிடுறீங்க? How many of you like fast இந்த food? சோயான்னு ஒன்று கருப்பா ஊத்துறாங்களா, அது எப்படி செய்யறாங்க
பண்ணாங்கன்னு தெரியுங்களா? Do you know how the soya, the black in color, how it made? ஒரு வருடங்கள்ல சிங்ஸ் அப்படின்னு ஒரு மசாலா கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தேன். I just worked in a masala company. அந்த கம்பெனில ஒரு முறை சுத்தி பார்க்கும்போது இந்த சோயா செய்யறத பார்த்த அன்னில இருந்து என்ன பண்றது இல்ல, I just stopped taking soya when I see how it இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்ல சோயா இல்லாம என்ன கிடையாது. ஒரிஜினல் சோயா எவ்வளவு தெரியுமா? ஒரு லிட்டரு 1500 2000 ரூபாய். The original soya sauce, it costs around 1000 to 1200. ஆனா நம்ம கடையில கொடுக்குற 150 ரூபாய் 50 ரூபாய்க்கு என்ன சோயா கிடைக்கும்? But even we can get it in the shops, local shops. கெமிக்கல், அழுக்கு கெமிக்கல். It filled with more அதுல மிஸ் பண்ணத நான் சொல்ல விரும்பல, எக்ஸாம்பிள் சொல்றேன். I don't wish to tell the ingredients. எது பிடிக்காததோ அதுதான் நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா எங்க சந்தோஷத்தை நீ ரொம்ப நல்ல குடும்பத்தை நேசிக்கிறவங்க ஹோட்டல் பக்கமே போக மாட்டாங்க. The people who love family more, they won't go to hotel. மனைவி சொல்லுவாங்க, எங்க இது நீ கொஞ்சம் 5 நிமிஷம் இருங்க, நானே நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பஜ்ஜி போடலாம், ஏதாவது ஒன்று. Wife used to say, be here, I will prepare it within 5 minutes. Hallelujah. Hallelujah. நீங்க அப்படிப்பட்ட மனைவி எல்லாம் காணோம். We miss such kind of wife. எத்த கணவன் சொல்ல முடியும், எங்க வைஃப் ஹோட்டல் பக்கமே வேணாம்னு சொல்லுவாங்க, நானே சமைச்சு போடுறேன்றாங்க அப்படின்னு சொல்ற ஒரு ஆம்பளைக்கு மட்டும் கை தூக்குங்க. How many of your husband can say my wife not allow me to visit hotel? அந்த கை கூட கட்டிக்கிட்டாரு. சரி, லேடிஸ் சொல்லுங்க, நாங்க ஹோட்டல் பக்கமே போக மாட்டோங்க. Even the ladies, can you say ஹோட்டலோட நான் சுவையா செஞ்சு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு லேடி, I will prepare more tastier than the hotel. ஒன்னு கை பாதி தூக்குறாங்க. The half-handed raised here. ஏன்னா அவங்க வீட்டுக்கார கேட்டதான் தெரியும். We can get to know if he asks அது சுவையா இருக்கோ இல்லையோங்க. No matter its taste or உன் வீட்டு சாப்பாடு இன்னொருத்தர் கொடுத்தா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. if you share the food with the neighbor, they said அங்க அன்போடு கலந்து உன்னை கேர் பண்ணி உன்னை விசாரித்து அங்க கொடுக்கிற அந்த ஆகாரம் இந்த உலகத்தில் நீ எங்க போனாலும் கிடைக்காது. You cannot get the food which served with love. Hallelujah. Hallelujah. இந்த பானிபூரி கலக்கும் போது அவன் கை எங்க வச்சு அந்த உள்ள கலக்கி கொடுப்பான், அதை வாங்கி நல்லா சாப்பிடுவோம். We are taking more panipuri and how they made முன்னாடி இருக்கிற ஃபுல்லா பானிபூரி மூஞ்சிதான். அவன் கை இப்படி வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவான், ஆனா அது டேஸ்ட் இருக்கும். வீட்டுல அம்மா சொல்லுவாங்க, நான் செஞ்சு தரேன், இதெல்லாம் ஒரு சாப்பாடா, அங்க வாங்குற சவர்மா தான் நல்லா இருக்கும். They used to say the shawarma, the specific shop only. வீட்டுக்குள்ள அந்த அன்பை எதிர்பார்ங்க. People expect the love in home. அன்புக்கு என்னென்ன வேணும்? What are the things you need? சொல்லுங்க. மன்னிக்க தெரியணும். You should know to forgive. மன்னிப்பு கேட்க தெரியணும். You should ask forgiveness. விட்டு கொடுக்க தெரியணும். You should give to. சில காரியங்களை மறந்துடணும். Certain things should forget. சில இத கண்டுக்க கூடாது. Certain things should be ignored. நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தர் திருத்தணும் நினைச்சு முயற்சி பண்றதுதான் அன்னைக்கு அங்க தோத்து போய் நிக்குது. We are failed when we trying to பெற்றோர் பிள்ளையை திருத்தணும், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. There is no change in that. The parent should. கணவனால மனைவியை திருத்த முடியாது, மனைவினால கணவனை திருத்த முடியாது. தேவ வல்லமையினால தான் மட்டுமே முடியும். விசுவாசிக்க ஆமென் சொல்லுவோமே. Husband and wife, they cannot discipline. Hallelujah. Only the Lord. மனைவிக்கோ கணவனுக்கு நிறைய வாங்கி செலவு பண்ணு. You can spend husband and wife. ஆனா அங்க அன்பு வரும்னு நினைக்கிறீங்களா? But do you expecting the love? அங்க இந்த அன்பு உண்மையா வரணும்னா தேவன் நமக்கு கிரியை செய்யணும். ஹalleluya. You expecting the love? அதனால அந்த வீட்டுக்குள்ள அன்பு இருக்கிறதுக்கு தேவன் உனக்கு உதவியா இருக்கணும். விசுவாசிக்க ஆமென் சொல்லுவோமே. God should help. There is love at all. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும், நம்ம எல்லாம் குடும்பத்தோட ஜாலியா இருக்கலாம். சர்ச்சுக்கு போறத காரணம் பீச்சுக்கு போலாம், சினிமாக்கு போலாம்னு ஜாலியா இருக்கதான் அங்க போவே. People start to go for beach. என்ன பண்ணிட்டா அந்த குடும்பத்துக்குள்ள இயேசுன்னு ஒரு நபர் இருக்கிறத நீ மிஸ் பண்ணி அவரை மட்டும் விட்டுட்டு போற. They are leaving Jesus at home and going away. குடும்பத்தோட அன்பா இருக்கணும், ஆனா அந்த குடும்பம் என்பது அங்க இயேசுவும் உண்டு. You should have love at family. Jesus is also reside in that. Hallelujah. Hallelujah. அந்த குடும்பத்துல இயேசுவை விட்டு போகும்போது அங்க அன்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? Do you think that without Jesus there is a failure ஆயிட்டு அந்த இடத்துல நீ எங்கேயோ ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆயிட்ட? Somewhere they will fail. உன் குடும்பத்துல எந்தெந்த இடத்துல நீ கர்த்தரை உள்ள கொண்டு வரையோ அந்த இடத்துல உன் குடும்பத்துல சமாதானம் அன்பும் நிலைத்து நிற்கும். You could see the love and peace at your family wherever you give place to. இது முதல் காரியம், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறது. The first thing, you obeying to the Lord's word. இரண்டாவது சத்துருவுக்கு எதிர்த்து நிக்க, to stand against the evil. The second thing, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 Peter chapter 5 verse 9. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
விசுவாசத்தில் உறுதியா இருந்து விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவருக்கு எதிர்த்து நில்லுங்க. வசனத்தை full-ஆ Have படிப்போமே. faith and stand against the evil. விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Have faith. உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிவீர்களோ? ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசம் ஒரு குடும்பத்துல எப்படி இயேசுவின் வார்த்தை கீழ்ப்பட்டு ஓய்வு நாளையும் அன்பு நம்ம கூறுறோமோ அந்த இடத்துல பிசாசு எதிர்த்து நிக்க முடியும். இன்னும் சில பலன் வேணும்னா விசுவாசம் தான் நமக்கு கேடயம். The faith is our shield to stand. உங்க வாழ்க்கையை பாதுகாக்கிறது விசுவாசம். The faith God. விசுவாசம்னா என்ன? What is இயேசு faith? கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார் என்ற நம்பிக்கையில நீங்க எது மேல எல்லாம் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதுக்கு பேர் விசுவாசம். And the faith, it's called whatever you believe Jesus is there. இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இல்லை என்ற நம்பிக்கையில நீ எது மேல நம்பிக்கை வைக்கிறியோ அதுக்கு பேர் விசுவாசம் இல்ல, வெறும் நம்பிக்கை. It's not a faith, it's simply called இன்னைக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க, Jesus, விசுவாசத்துல நான் வாழணும். You just take an effort today. விசுவாசம்னா என்ன? What it mean by the faith? நான் சொல்லி கொடுத்தேன். ஏசப்பா உள்ள இருக்கிற நம்பிக்கையில வைக்கிற அந்த நம்பிக்கை எப்போ உனக்கு உறுதிப்படும்? The hope which you have, whatever the Jesus. உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவனை சார்ந்திருப்பது அதுக்கு விசுவாசத்துக்கு அடையாளம். It's a sign of faith. All thing if you depend on. உலகம் முடியல, இது கிடைக்காது, உனக்கு வாய்ப்பில்லை, நீ தகுதி இல்லை, உனக்கு அருகதை இல்லை, உனக்கு வசதி இல்லை, இப்படி என்னென்ன காரியத்தை வைத்து உனக்கு பலன் இல்லை, சக்தி இல்லை, என்னென்ன காரியம் உலகம் இல்லைன்னு சொல்லுதோ என் தேவன் செய்வார் என்ற நம்பிக்கை வைக்கிற பார்த்தீங்களா, அதுக்கு பேர் விசுவாசம். ஹல்லேலூயா. The hope which you had, the Lord will do it to you when the world talk about against that. Hallelujah. Is the faith. Hallelujah. நான் அடிக்கடி சாட்சி சொல்லியிருக்கேன். Many time I will give the witness. எனக்கு வாடகை கட்ட வழி இல்லாதபடி இருந்தது. I have no way to give my rent. சரியா வாடகை கொடுக்க முடியல. I can't pay regular rent. ஆனா அப்பதான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். But I accepted Jesus. நான் கேட்கிறேன், ஆண்டவரே நான் சொந்த வீட்டுக்கு போகணும். I asked Jesus I should have a own house. எனக்கு கூட இருக்கிற என் கூட பிறந்த எங்க அண்ணன் பிரதர்லாம் கேக்குறாங்க, All of my brother இவர் வீட்டை வாங்கிட்டாலும். just talked about. எங்க வீட்டுல நான் அஞ்சாவது புள்ள. I am the fifth child. இயேசுவை ஏற்றுக்கொண்டு 3 வருடங்கள்ல நான் சொந்த வீட்டை வாங்க ஆரம்பிச்சேன். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவேன். I get a home very shortly after accepting Jesus. 3000 ரூபாய் வாடகை கட்ட முடியாது என்னால. I can't pay 3000 rent. ஆமென். 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டை அப்ப But I buy 6 lakh worth of house during that time. சைதாப்பேட்ல. Saidapet. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved. உலகம் எல்லாம் முடியாது சொல்லும். The world may say ஒரு you பக்கம் can't. வாய்ப்பு இல்லைன்னு They will say no opportunity. நீ சொன்னது தைரியான்னு சொல்லி கிண்டலா பாக்குறதுக்கு நகைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கும். There is a crowd ready to mock against you and laugh பிள்ளைக்கெல்லாம் against you. கல்யாணம் ஆயிடுமா? Will your children get married? உனக்கெல்லாம் குழந்தை பிறந்துருமா? Will you bear children? உன் பிள்ளை உன் கணவன் அது சர்ச்சுக்கு வருதாவது? Is your husband or your children அவன் come to church? அவன் குடிகாரன். He is a drunk. உன் பிள்ளை எல்லாம் திருந்துரும் அப்படியே, அவ்வளவுதான். Will your children be good? ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அவ்வளவுதான். இந்த அம்மாவுக்கு என்னாச்சு? சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு, கேன்சர் வந்துச்சு, இனிமேட்டு இந்த குடும்பம் அவ்வளவுதான். BP, sugar, cancer immediately. இவங்க வீட்டுல இருக்க முக்கியமான ஆள் இறந்து போயிட்டாங்க, இனிமேட்டு இவங்க எந்திரிக்க முடியாது. The important person. இப்படி அநேக எதிர்ப்புகள் உன்னை சூழ்ந்திருக்கும். Such kind of negative things அது against you. மத்தியிலும் எல்லாத்தையும் கொடுக்கிற என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எப்போ குடும்பத்துல அன்பு இருக்கோ அங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னு அர்த்தம். If you had loved family, then Jesus is there. என் வீட்டுல என் மனைவி இருக்கிறாங்க. I had wife at my family. அன்பு நிறைந்து மனைவி இருக்கு. Filled with love. அப்படின்னு வச்சுக்கீங்களேன். இப்போ எனக்கு தாங்க எடுக்குது நான் கேட்டா என்ன பண்ணுவாங்க? If I ask water for my thirst, நீங்களே போய் எடுத்து குடிச்சிங்கன்னு சொல்லுவாங்களா? will she said go and take? திட்டினாலும் எடுத்து வந்து கொடுப்பாங்க. Even a scold, she will come and get. டீ காபி கேட்டு இப்பதான் நான் குடிச்சீங்கன்னு ஏதாவது ஒன்று பேசிட்டு, ஆனா நம்ம சொன்னது அன்பு என்ன பண்ணுவாங்க, அவர் கேட்டுட்டாருன்னு எடுத்து வந்து கொடுப்பாங்க. By love he asked, I will give one more. வீட்டுல இருக்காங்க, நான் கேட்டுட்டேன். She's at home, I asked. அவங்க எனக்கு செய்யாம இருந்தா என்ன அர்த்தம்? If not give the tea or அவங்க coffee, இருந்தும் though she is the present, எனக்கு பிரயோஜனம் இல்லை. கரெக்ட் தான். no use for me. நீங்க சொல்லலாம், ஒரு டீக்கு பாஸ்டர். For tea I asked for. ஆமா, இயேசு கிறிஸ்து கூட அப்படிதாங்க. உங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து உண்மையா இருக்கிறாருன்னு நீ விசுவாசிக்கிறேன்னா If we have faith, then காரியத்தை கூட என் தேவனால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. Small thing Lord works. நேத்து இந்த விசுவாசத்தை குறித்து நான் பார்த்து கொண்டே இருக்கும்போது ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் I just looked a status on WhatsApp when I அதுல சவுத் ஆப்பிரிக்கால ஒரு போதகர், இளம் போதகர், ஒரு 33 வயசு தான் இருக்கும். an young preacher.
அவர் விசுவாசத்துல போயிட்டு என்ன பண்றாரு, கடலுக்கு முன்னாடி போய் நின்னு என்ன பண்ற, கை நீட்டி ஏதோ பண்றாரு. He just stand in front of the sea. அவங்க பேசுற லாங்குவேஜ் எனக்கு புரியல, ஏதோ போய் நிக்கிறாரு, கடலை பிளப்பார் போலுக்கு நினைச்சிருந்தேன். I can't understand his language. I அந்த thought கடல் that அலை he இருக்கு was the sea. பாத்தீங்களா, அப்படியே அமர்ந்து போய் I could அருவி see ஆறு ஓடுறது போல அப்படியே அமைந்து கிடக்குது. I could see that there is a ஆச்சரியம். calm on the waves. எல்லாம் கை தட்டுறாங்க. அவர் திரும்பின உடனே அந்த திருப்பி அலை அடிக்க ஆரம்பிக்குது. He just turned யோசிச்சு பாருங்க. again, the waves ஒரு raised. மனுஷன், A man, think, சாதாரண மனுஷன், அந்த வம்சத்துல பிறந்தவன், an ordinary man who born in Christ. அதிகபட்சம் 80 வயசுக்கு மேல வாழ்வான். Maybe they can live அவன் 80. வார்த்தைக்கு இந்த கடல்கள் கட்டுப்படுதுன்னா, If the sea waves obey his word. ஹல்லேலூயா. அவன் Hallelujah. வணங்குற தேவன் உண்மை உள்ளவர்னா, நம்ம வணங்குற தேவன் உண்மை உள்ளவர். If the Lord is true who worship, we are விசுவாசிக்கிறாமே also. சொல்லுவோமே, The worshiping அவனுக்குள்ள God is விசுவாசம் இருக்கு, இந்த தேவன் என் இருதயத்துல இருக்காரு, இந்த கடலை என்ன பண்ண முடியும், என்னால அலைய நிறுத்த முடியும். He had a faith in heart, he can control the நீங்க waves. சொல்லலாம், வீட்டுல என்ன பண்ண சண்டை வருதா, ஆண்டவரே இந்த அலைய நிறுத்துவார் You கண்டிப்பா. can say at your home, if இந்த fight பிரச்சனையில comes எதிர்த்து நிக்க against முடியும். our heart, you can சின்ன stand சின்ன against the problem. சின்ன இன்னைக்கு ஒரு சின்ன டெஸ்ட். போன வாரம் எத்தனை பேர் நைட் டெஸ்ட் பண்ணீங்க, ஆவியானவர் என்ன பண்ணீங்க? How many of you tested last week? போன வாரம் எத்தனை பேர் செய்தியை கேட்டீங்க? How many of you listened our sermon last இந்த week? மனசாட்சியோட பேசி, மனசாட்சி எத்தனை பேரோட பேசி, அவங்க மட்டும் கை தூக்குங்களேன். How many of you speak with your 2, conscience and 3, spoke with others? 4, 5, 5, 6, 7, 8, 5 அரகை என்ன பண்றது? இந்த ஆண்கள் பக்கம் ஒரு பக்கம், பாஸ்டர் என் மனசாட்சியை விட்ட பட்சம், எப்ப கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கு என் மனசு போயிடுச்சு. ஏன்னா மனசுக்குள்ள யார் வந்துட்டா? மனைவி வந்துச்சு, அதனால மனசாட்சி பேசுறது இல்லை. உண்மைதானே? உண்மைதான். இந்த மனசாட்சியோட பேசுங்க. இன்னைக்கு இந்த வாரம் என்ன பண்ணுங்கன்னா, But you need to practice this week. உனக்குள்ள இருக்கிற தேவன், இன்னைக்கு நீ அன்பா வீட்டுக்குள்ள இருந்தீன்னா தேவன் உன் வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம். If you are loved, then the Lord entered at your home. நான் எல்லாத்தையும் பேசுறேன், இவர்கிட்ட மட்டும் பேச மாட்டேன், உங்ககிட்ட தேவன் இல்ல. If you are speaking with everyone except one சரி, person, நான் எல்லாத்தையும் அன்பு காட்ட நான் அன்பா இருக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணும் பாஸ்டர்? what should I do if I want to be loved with சின்ன everyone? டெஸ்ட் பண்ணி பாரு. You just do it small. கணவன் திட்டுற மாதிரி இப்ப இந்த டைம் திட்டுவாரு, சண்டை வரப்போகுதுன்னா, இல்ல ஏதோ ஒண்ணு போட்டு உடைச்சிட்டீங்க, ஏதோ ஒண்ணு நடந்துச்சு, கண்டிப்பா சண்டை உண்டுன்னு கன்ஃபார்ம் இருக்கும். There is a situation about quarrel. இல்ல கடங்காரி வந்து என்ன பண்ணுவான், கண்டிப்பா திட்டுவா, கேள்வி கேட்பா. Maybe the creditor come and scold you. நீங்க ஏசப்பட கேளுங்க, ஏசப்பா You ask Jesus, எங்க வீட்டுல வாழ்றீங்க, Jesus, you living at my அந்த family. பிரச்சனை வராதபடி என்ன வேலை அடைக்கல. You just guard me, fence me, not the problem நீ come. விசுவாசத்துல கேட்டு பாரு, கண்டிப்பா அவங்க கோபத்தோட வரவங்க உன்னை பார்த்து சிரிச்சிட்டு ஒரு டீ காபி Even you ask in faith, the angry man will come and smile at you. நீங்க இன்னைக்கு ட்ரை பண்ண போறீங்க. You're going to try this today. முடிஞ்ச பிரச்சனை நீங்களே உருவாக்குங்க. If you want, you can create a problem. பிரச்சனை உருவாக்கிட்டு ஏசப்பா எனக்கு சப்போர்ட் பண்றத பாரு, கண்டிப்பா சப்போர்ட் You பண்ணுவாரு. just create a problem and test Jesus. நம்ம பண்றோம் இன்னைக்கு பிரச்சனை. We're going to do the problem today. ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுடைய ஹெல்ப் கேளுங்க. தேவன் எப்படிப்பட்ட காரியம், சின்ன நம்ம நினைப்போம் தேவனுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து வச்சிருப்போம், இததான் We honor செய்வார். the Lord, we just kept him certain அவர் உன் வீட்டுக்குள்ள இருக்கிறார்னா உன் எல்லா தேவைகளையும் அவரால் செய்ய முடியும். Lord can meet all your needs if ஹல்லேலூயா. Hallelujah. இந்த செல்ஃப்ல ஒரு போட்டோ வச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சு பாரு. You just think that if I have a இத photo, அழகுபடுத்தணும் நினைச்சு பாரு. அது ஒரு 3 மாசத்துக்குள்ள அதை அழகுபடுத்தி நிக்கும். அதுக்கு உண்டான சூழ்நிலை கர்த்தர் have உருவாக்குவார். start to make some decoration, it will be done in 3 months. சில பேர் வீட்டு பீரோ பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? If you look at someone's bureau, மூடி இருக்குமா பீரோ? will it close? கண்டிப்பா யார் வீடும் மூடி இருக்காது. No, அந்த பீரோ one's ஃபுல்லா bureau புள்ள தச்சு மாதிரி will be பிடிச்சிட்டு தான் இருக்கும். It will be protrude. ஹல்லேலூயா. Hallelujah. 9 மாசத்துல பிரசவம் ஆனா கூட பீரோக்கு பிரசவம் ஆகாது. All the பீரோவும் சரி, ஃப்ரிட்ஜும் சரி, எல்லாம் அரைகுறையா தான் இருக்கும், பாதி மூடி தான் இருக்கும், உள்ள குப்பை ஃபுல்லா இருக்கும். It's filled with all the stuffs. இந்த பீரோவை நான் க்ளீன் பண்ணணும்னு நினைச்சு பாருங்க, ஏசப்பா உதவி செய்யுங்க. Start to clean the bureau and ask Jesus. நீங்க வேணா பாருங்க, நீ வேலை செய்ய முயற்சி பண்ண வேணாம், ஆனா 2 மாசத்துக்குள்ளவே அந்த பீர் கிளீன் ஆகும், எப்படியாவது ஆகும். இல்ல நீயே கூட பண்ணுவ. At whatever way, either maybe you will also do it within 2 months. You will. என் கணவர் இன்னைக்கு என்ன மாச கடைசினா குடிச்சிட்டு வருவார், ஆண்டவரே குடிக்காம பாத்துக்கன்னு சொல்லுங்க, கண்டிப்பா குடிக்காம வருவார். Just ask Lord, let my husband not drink, but it will happen. உனக்கு காசு இல்லாம இருக்கும், இல்ல வயிறு வலி இருக்கும், ஏதாவது
இல்லாத இருக்கும், ஆனா நமக்கு வேண்டியது அவர் குடிக்காம வருவாரு. அதே மாதிரி Maybe lack of கர்த்தர் money, செய்வார். have stomach pain, but far as whatever we ask, சின்ன விசுவாசம் வந்த உடனே உனக்குள்ள பெருசா வரணும். if you had a small faith worked, you should have a great என் thing. கணவன் குடிக்கவே கூடாது ஆண்டவரே, நீ செய்வீங்க. Lord, you will do my husband not drink. அதையும் என் தேவன் செய்வார். அல்லேலூயா. Lord will do Hallelujah. as well. Hallelujah. விசுவாசத்தினால பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். You can do great things by faith. அடுத்த விசுவாசத்தை படிப்போம். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணுமா? How the faith should be. எடுத்து படிங்க. அதே 1 Peter 5:9 படிங்களா? From the book of 1 Peter 5. விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்துல உறுதியா இருந்தா அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்ப விசுவாசம் நமக்குள்ள இருக்கு, ஆனா அதுல உறுதியா இருக்கணும். How you should firm in your faith. விசுவாச வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கைங்க. It's difficult, the faithful. ஏன்னா ஒரு சூழ்நிலை மழை பெய்தா என்ன பண்ணும்? அந்த மேகம் கருக்கும். If we need a rain, the cloud should ஒரு be dark. climate change ஆகும். The climate should change. திடீர்னு மழை வரும். Suddenly the rain will come. அதே மாதிரி தான் விசுவாசத்துல நடக்கும்போது Same ஒரு like when the faith சூழ்நிலையும் இருக்காது. was, you couldn't see any evidence. ஆனா மழை பெய்யும்னா மழை பெய்யும். But the rain will come. 5ஆம் தேதி வட்டி கட்டி ஆகணும்னா 5ஆம் தேதியில 4ஆம் தேதி நைட் வரையும் உனக்கு வட்டி கட்ட சூழ்நிலையே வந்திருக்காது. You may not able to see and எல்லா கதவுகளும் அடைத்திருக்கும். all the doors closed. ஆனா உனக்குள்ள நம்பிக்கை இருக்கு, உறுதியா இருக்கும். But நிச்சயமா if you firm in your faith, நிச்சயமா if you have firm in your நான் faith, 5ஆம் தேதி கட்டுவேன். the 5th day I will pay the இந்த interest. ஜூலை மாசம் This is the July month. எல்லா குடும்பத்திலயும் ஸ்கூல் பிள்ளைங்க வச்சிருக்க எல்லா வீட்லயும் இன்னைக்கு கஷ்டமான மாதம். This is a difficult month for the family having children. காலேஜ் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். They need to pay the fees வாய்ப்பே for the இருக்காது. children. They have no மருத்துவம் opportunity. சொல்லும் இவன் பழைக்கவே மாட்டான். The medicine said he won't live. இது ஆபரேஷன் தான் பண்ணணும். They should undergo surgery. இதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி வாழ்க்கை இப்படிதான். This is how their life should go. கோர்ட் சொல்லும் இனி இவங்க சேர்ந்து வாழவே முடியாது. The court say they won't be reconciled. உலகம் சொல்லும் இனி இவனுக்கு வேலை கிடைக்காது, இனி இந்த பிசினஸே வராது. The world said he won't get job. ஆனா உனக்கு தேவன் மேல பற்றுதல் வைராக்கியம் உனக்குள்ள நம்பிக்கையா இருந்தீனா, But if you have firm faith on the உறுதியா Lord, இருந்தீனா, if you are strong, நீ எவ்வளவு விசுவாசம் வைக்க வைக்க தோல்விகள் போலவே காணப்படும். the more faith you have, it seems to be failure. நீ 5ஆம் தேதி கட்டலனா கூட 6ஆம் தேதி நீ நிச்சயமா கட்டிடுவ. But ஆமென். if you are not able to pay on விசுவாசு ஒரு நாள் தள்ளி definitely போடலாம். the 6th will pay. சில நாட்கள் ஒரு வாரம் தள்ளி போடலாம். Maybe the devil postpone a day or ஆனா week. சொன்னதை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்க. But கரங்களை the தட்டி ஆமென் Lord சொல்லுங்க. is mighty and able to Hallelujah. accomplish his word. விசுவாசத்தை குறித்து ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். I will give you one more testimony about the faith. டிவி சேனல்ல ஒரு 1/2 மணி நேரம் ஷோ கொடுக்க எனக்கு வழி இல்லை. I have no way to give a show on 30 minutes in this channel. ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேர் ஆளுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா மாசம் 6000 ரூபாய் கட்டலாம். ஒரு டிவி சேனல்ல 1/2 மணி நேரம் ப்ரோகிராம் பண்ணேன். For a 30 minutes program, you can give some 6,000 rupees in a month. அதுக்கு சரியா கட்ட முடியல. Even we cannot pay regularly. அந்த வாரம் விசுவாசத்தை குறித்து செய்தி கொடுக்கிறேன் நான். But I give message about the faith. 2019ல இந்த மெசேஜ் கொடுக்கிறேன். In the year 2019, I give the message. ஹல்லேலூயா. Hallelujah. நான் சொல்றேன் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள நிச்சயமாக நான் ஒரு டிவி சேனலை ஆரம்பிப்பேன். I confirmed on the year end I will start a TV channel. 4000 ரூபாய்க்கு வழி இல்ல. I have no way for 4,000 but 4 lakh things. 40 லட்சம் ரூபாய்க்கு எப்படி வழி உண்டு? Sorry, how I can have a way for 40 lakhs. டிவி சேனல் எப்படி நடத்துறது? How I can run the channel. என் கூட இருந்த விசுவாசிகள்ல இருந்து ஃபேமிலில இருந்து எல்லாம் சொல்றேன் அது எப்படி செய்வா சும்மா ஏதோ சொல்றாரு. All the faith and believers. எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னை வழி நடத்தின தேவன். But I had a faith the Lord who leads. வெறும் 800 ரூபாய் சம்பளத்துல இருந்து என்ன 2 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு சம்பளத்துக்கு என் தேவனால் கூட்டி போக முடியும். Lord lift me from 800 monthly salary to 2 lakhs. என்னால இந்த சேனலை கண்டிப்பா நடத்த முடியும். Definitely I can run this channel. நான் என்ன பண்றேன் போயிட்டு இருக்கிற சேனலுக்கு என்னென்ன வழியோ எல்லாத்தையும் ரீட் பண்றேன். I just went and searched how I can open a channel. என்ன பண்றது? சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பையன் என்ன பண்ணியாச்சு வேலைக்கு வச்சாச்சு. Even I appointed a person to run the channel before ஒரு start. ஃபேமிலி வந்து சொல்றாங்க. A family came and said, ஃபர்ஸ்ட் சேனல் ஆரம்பிக்கிறீங்களே என் புள்ளை நீங்க வச்சுக்க ஒரு 3 மாசத்துக்கு என்ன வேணாம் சம்பளம் வேணாம் அதுக்கப்புறம் சம்பளம் கொடுங்க. you just keep my son, you don't need to pay him for 3 months for your channel. ஆனா சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லை. But I have no way to open the channel. வழினா என்ன வேணும்? இப்ப
உடனே What all things சேனலை we பத்தி ஃபுல் நாலேஜ் வந்துருச்சு. I had a knowledge about how to run a channel. எடிட்ல இருந்து சாஃப்ட்வேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். I learned about editing and software. இது எங்க நெட்வொர்க் எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். I learned about how the network works. பேஸ் எனக்கு பணம் வேணும். The prime thing, I need a money. ஹல்லேலூயா. Hallelujah. 2019 மார்ச் மாசம் இந்த விசுவாசத்தை குறித்து பேசுறேன். I talk about faith in the year 2019 March. 2020 டிசம்பர்ல எல்லாம் என்ன கேளுங்க, என்ன பாஸ்டர் இந்த வருஷம் சேனல் ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பிக்கலையா? The people inquired me, you going to start channel but still not in the year 2020 they asked. கேக்குற யாரும் காசும் கொடுக்கல. The people who are all inquired they can't they எனக்கு கொஞ்சம் கூட என்ன இல்ல, but என் தேவன் செய்வார். எனக்கு என்ன ஆச்சுன்னா நாட்கள் தள்ளி போலாம் தவிர ஆனா தேவன் சொன்ன வார்த்தை மிஸ் ஆகாது. ஹல்லேலூயா. But one thing I had at my heart, maybe the day is postponed but my Lord will accomplish. Even the January passed, பிப்ரவரி ஆரம்பிச்சது, February it started. பிப்ரவரி 20ஆம் தேதி என் சேனல் ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை The கொடுத்தார். Lord favor me to open the channel on February 20th. காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். I have no air and the Hallelujah. the rivers filled. எப்படி நடக்க தெரியல. அதுக்கு முன்னாடி இருக்கிற நாட்கள் வரை இன்னைக்கு நான் நாளைக்கு சேனல் ஆரம்பிக்க ஒரு ஐடியா கிடையாது. I have no idea. ஆனா தேவன் சொன்னதை செய்தார். But the Lord accompanies what அவர் சொன்னதை நான் விசுவாசிக்கிறேன். I had faith on that his word. நீங்களும் இன்னைக்கு விசுவாசிச்சு பாருங்க. You also have a faith. சூழ்நிலை எல்லாம் கணவன் பிரிஞ்சு போய் டைவர்ஸ்ல போய் அவன் அடுத்து சொல்லுவாங்க, ஏங்க உன் கணவன் அவருக்கு கல்யாணம் ஆக போதாங்க. The people may say your husband going to get married. வேற எதை ஒண்ணா சொல்ல இல்ல, என் கணவர் என்ன விட்டு போக மாட்டார். They may say a lot of things but you should have faith that my husband வேலை இன்னொருத்தருக்கு போயிச்சான் பரவாயில்லை, ஆனா எனக்கும் தேவன் அங்க ஒரு வேலை என்ன பண்ணுவாரு, ஒரு வழி எனக்கு உண்டு பண்ணுவார். You may be last job but you have a confidence that the Lord will. வணங்குற தேவன் எப்படினா கிரியேட்டர், சொல்லுங்க உருவாக்குகிற தேவன். Whom you worship பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்களேன், உனக்காக என் தேவன் புதுசா உருவாக்கி கொடுப்பார். For you my Lord will create new things. ஹalleluya. Hallelujah. ஒருத்தன் சொல்ல கர்ப்பம் செத்து போச்சு, ஆனா என் தேவன் உருவாக்கி உன் கர்ப்பத்தை நிரப்புகிற தேவன். My Lord will create woman. வேலை வாய்ப்பே இல்ல, பிசினஸ்க்கு வழியே இல்ல, ஃபைனான்ஸே இல்லன்னு சொன்னா உலகம். The world may say you have no opportunity for your business and no money. உன் மைண்டும் உன் இருதயம் சொன்னா என் தேவன் செய்வார். But your heart and mind should say my Lord will do. விசுவாசத்துல சொல்லுவாங்க, ஆனா தேவனை விட்டு தூரத்துல இருப்பாங்க. But they kept Lord some நீ distance. ஜெபத்தோடு கூட தேவனிடத்துல நீ ஐக்கியத்தை வைத்துக் கொண்டே இரு. But you should have fellowship with God in prayer. எதிர்த்து நிக்கிற காரியத்தெல்லாம் நீ எதிர்த்து நிக்கும்படியாக போய் நிப்ப. You will stand against evil wherever you resist. எத்தனை பேர் பிசாசு எதிர்த்து நிக்க போறீங்க? How many of you going to resist evil today? கை தூக்குனவங்க எல்லாம் ஒரு இம்சை படத்தை பார்த்தானே ஐயோ Even the people who look at the hand, Pastor, they do some witchcraft. ஆனா வசனம் சொல்லுது, But the verse சிங்கத்தின் says, மேலும் விரியன் பாம்பின் மேலும் the verse says you will செத்து போன tread சிங்கத்து மேல over நடப்பீங்களா நீங்க? lion. செத்து போன பாம்பியாக மரிப்பீங்களா? Are you able to tread over in the dead snake? கற்பாம்பூச்சியை மரிப்பீங்களா? Whether you going to tread over பல்லி எல்லாம் மரிப்பியாமா? even the lizard? கற்பாம்பூச்சியை தொடப்பத்தை அடிப்பேன். பல்லி ஐயோ பாஸ்டர், Even the broom you use to clean the lizard. இது சிங்கமும் விரியன் பாம்பு எதற்கு ஒப்பு கொடுக்கிறார்னா அதோட பலத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். The Lord compare நீ the பலவீனம் lion இல்லாம இருக்கலாம், and the viper. சிங்கம் போல சூழ்நிலை உன்னை எதிர்த்து நின்று ஒரு கூட்டமே உனக்கு நின்பாக நின்று கொண்டிருக்கலாம். Maybe the crowd stand against you அப்படிதான் like அடுத்த a நாள் strength of நான் life. சாவணும் இல்ல வாழணும்னு வாழ்க்கை எடுத்து கொண்டிருக்கலாம். Maybe die or life உன் or பாரத்தை கர்த்தர் death. மேல வை. You keep your eyes on Lord. உன் பாரத்தை கர்த்தர் மேல வை. You put your burden to the Lord. கைகள் நெஞ்சில வச்சு Place the hand. Hallelujah. படிப்போம். We can meditate on more verse. இப்படி தேவன் நம்ம அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, when we obey his word, பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கும் பொழுது, when we resist evil, தேவன் சொல்ற 1 நாளாகும் 28:7 சொல்கிறது. from the book of 1 Chronicles 27:4, இந்நாளில் நடக்கிறபடியே இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின் படியும் அவன் என் கற்பனைகளின் படியும், என் நியாயங்களின் படியும். இங்க பாருங்க, அவர் சொன்ன வார்த்தையின்படி அன்பு, இன்னொன்னு சொன்ன his word, சொல்லுங்க. இன்னைக்கு 3 காரியம் சொன்னேன். 3 things we have revealed. ஓய்வு நாள், the Sabbath day. ஓய்வு நாளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் மிஸ் பண்ண மாதிரி ஓய்வு நாள். ரெண்டாவது உன் குடும்பத்துல முதல் நீ இருக்கிற இடம் உன்னை சுத்தி இருக்கவங்க அன்பா இருக்கணும். மூன்றாவது be reconciled with neighbors. சத்தமா சொல்லுங்களேன். Third thing,
விசுவாசம். faith. அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். இந்த The மூன்று faith காரியத்துல should be firm. நீங்க அவர் வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்களானால், If you listen to his word, all three things. நியாயங்களின்படியையும் செய்ய உறுதியாய் இருப்பானானால், நியாயங்களின்படியும் உறுதியாய் செய்ய இருப்பாயானால், அவன் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. Hallelujah. ஒரு கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. Clap and say hallelujah. ஒரு சம்பவத்தை சொல்ல கடைசியா சொல்லி முடிக்கிறேன். Now finally I wish to give an incident. ஒருத்தர் வந்து இங்க கவனிங்க, குடும்பத்துல One of a man came, ஒரு ஃபேமிலியா ஊர்ல வாழ்றாங்க. a family live at a village. இவர்தான் அண்ணன். Brother, அப்பா இவருக்கு நிறைய சொத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. the brother given all asset to இவருக்கு அவங்க தங்கச்சிக்கு அவங்க சகோதரனுக்கு செய்யணும் ரொம்ப ஆசை. இவரே எடுத்து குடும்பத்துக்கு செய்யறாரா இல்லையோ, தங்கச்சிக்கும் தன் பிள்ளைகளுக்கும் சரி தன் சகோதரனுக்கும் நிறைய செய்வார். the brother wished to do all his இப்ப brother. இவருக்கு பிறந்த ஒரு குழந்தை, பெண் குழந்தை, He had a girl daughter. காலேஜ் படிக்க போன பிள்ளை ஒரு பையனை லவ் பண்ணிடுச்சு. She fall in love. அந்த பையன் பாத்தீங்கன்னா வேற ஒரு ஜாதியை சேர்ந்தவர். If you look at the boy from இந்த ஊர்ல இருக்கவங்க அந்த ஜாதி வெறி பிடிச்சவங்க. the people who are dominant by இவங்க அப்பா போய் என்ன பண்றாரு, அந்த பையனை போய் திட்ட அடிக்க போறாரு. the father went and scolded the boy. போகும்பொழுது அந்த பையன் அணுகுமுறை, அவன் பையன் வாழ்ற வாழ்க்கையை விசாரிக்கும் பொழுது அந்த பையனை போல அவங்க ஊர்ல ஒருத்தரும் ஒழுக்கமா இல்லை, நல்ல பிள்ளையும் கிடையாது. When he inquired about the boy, no one is disciplined. இப்ப என்ன பண்றாரு, தன் பிள்ளை வாழ்க்கை நல்லா அமைதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஏமா நீ என்ன பண்ணு, ஊருக்கு வராத, பரவாயில்ல நீ அங்க போயிடு. To considering his daughter life, he given. இப்ப இந்த சூழ்நிலையில ஊர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க சகோதரி சகோதரன் தான் முக்கியமான ஆளு. The brother and sister are இவர்கிட்ட இந்த நன்மை பெற்றவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. They are scold him who received good. நைஸா அந்த சொத்தை அபகரிக்கிறதுக்கு இவங்களை ஊரை விட்டு போக முடியாது சொல்றாங்க. They trying to deceive the assets and ask him to vacate the city. இந்த சூழ்நிலையில தான் எனக்கு போன் வருது. At this situation I had a call from நான் சொன்னேன், ஐயா நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்க? I told him, what are you going to decide? ஐயா நான் வாழ்றது என் பிள்ளைகளுக்கா என் சொந்தங்களுக்கு தான். I'm living for my children and my relatives. எப்போ என் சொந்தங்கள் என்ன வேணாம் நினைச்சு சொத்து வேண்டாம். When they are rejecting me, நான் அவங்களுக்கே கொடுத்துட்டு நான் என் ஊருக்கு போக போறேன். I will give it to them and return. இப்போ எங்க இருக்கீங்க? நான் சென்னைக்கு என் பிள்ளையை பார்க்க வந்திருக்கேன். I asked him, where are you? I'm coming to Chennai to see my daughter. வசனம் சொல்லுது, உனக்கு உரியது யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். Verse says, don't give yours to others. பாஸ்டர் அந்த ஊர் ஒரு மாதிரி கட்டுப்பாடு, அவங்க எல்லாம் வந்து நான் இப்போ என் சொந்தம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன எதிர்ப்பா என் பிள்ளையை அவமானப்படுத்தி எனக்கு இருக்க கௌரவம், எனக்கு நான் யார் நல்லா பேசுறேனோ அவங்க எல்லாம் எனக்கு எதிர்த்து நின்னு என்ன பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க. The people whom I loved, they are stand against me and rejecting me and mocking me. ஒரு ஆமென் சொல்லுவேன். Say amen. இதை கேட்ட உடனே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு பாஸ்டர். I felt sad when I heard this. ஆனால் நான் இனி எங்க ஊருக்கு போறது இல்லை. Hence I decided not to return my hometown. நான் சொன்னேன், I told him, இயேசுவை இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. you accept Jesus. அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்க. You listen his word. அவர் ராஜ்யத்தை திருப்பி கொடுக்கிற தேவன். He will give the kingdom. தலையை உயர்த்துகிற தேவன். He will lift your head. அவர் சொன்னார், இல்ல பாஸ்டர் இனிமேட்டு அவங்க எல்லாம் வந்து என்ன தேடி வர வாய்ப்பு இல்ல. He said இப்போ there is நான் no உள்ள தான் chance போணும். for them to come to me. என் பிள்ளையை இன்னைக்கு நான் சாவடிச்சேனா என்ன அந்த உலகம் அந்த ஊர் என்ன ஏத்துக்கும். The village accept me if I kill my daughter. நீ கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்றேன். Fear not, pray. அவங்க வேற ஒரு சபைக்கு போறாங்க. எனக்கு வாரத்துக்கு ஒரு முறை என்கிட்ட கால் பண்ணினே இருப்பேன். They just went to church நான் nearby விசுவாசத்தை there. குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். I used to speak about faith. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா Hallelujah. இப்போ அவங்க ஊர்ல இருந்து ஊர் தலைவர் திடீர்னு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார். The village headman suddenly visited his house. ஐயா நீங்க ஊருக்கு வந்தாங்க, You should come to the home. உங்களுக்கு hometown. விரோதமா நான் பேசிட்டேன். I talk against you. நீங்க அங்க இல்லாம எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. We feel bad without you. ஊர்ல சில சூழ்நிலைகள் எல்லாம் சரியில்லை. Certain things are not right. நீங்க வந்தாகணும். You should come. இப்போ ஊர் சொல்ல உடனே இவருக்கு ஒரு பெருமை, என தேவன் வெட்கப்படாதபடி என் தலை உயர்த்திட்டார். He felt. இப்போ அவர் அந்த ஊருக்கு போனா இன்னும் ஒண்ணு நடக்கணும். என்ன நடக்கணும்? If he went the hometown, what will happen? சொல்லுங்களேன். இவங்க சகோதரி இவங்களை என்ன பண்ணணும்? Their own brothers and sister. மரியாதை கொடுக்கணும். They should respect. சண்டையில அசிங்கமா பேசினவங்க இவரை ஊரை விட்டு போகணும்னு சொன்னவங்க கூப்பிடணும்ல. ஆனா என்ன பண்றாரு? People who talked against him, they should invite, right? அதுங்களா கூப்பிடாதுக்கு பாஸ்டர். அதுங்கள பத்தி தெரியும். They won't respect me, they won't invite. இவர் வந்த இந்த ஒரு ஆண்டு காலத்துல during the 1 year when he was இந்த ஒரு ஆண்டு என்ன ஆயிடுச்சுன்னா, what has happened? இவர் தான் என்ன பண்ணுவாரு, அவங்க வீட்டுல கணவன் மனைவி சண்டை போட பிரச்சனை வந்தா இவர் தான் அண்ணன் போய்
பாத்தீங்கன்னா போய் நான் ஒரு கம்முனு ஒரு வார்த்தைக்கு எல்லாம் கட்டுப்பட்டு போயிட்டு The elder brother made a reconcile when they had struggle at the தங்கச்சியோட ஹஸ்பண்ட் எல்லாம் என்ன பண்றாங்க இப்போ வந்து குடிச்சிட்டு குடும்பத்தை இவர் தட்டி கேட்க யாரு இல்லாதனால அவங்களோட அணுகுமுறைகள் ரொம்ப மோசமாயிடுச்சு. The sister husband obeyed the brother but தேவன் he பாருங்க left and they not obeying. ஒருத்தர் இல்லாத அந்த குறையை அவங்க இருதயத்துல பேச ஆரம்பிக்கிறது. The Lord will instruct and heart the missing person. 1.5 வருஷம் கழிச்சு அவங்க சகோதரிகள் அப்படியே வீட்டுக்கு ஓடியாறாங்க. 1.5 years later நான் வாழ்க்கையை இழந்து போயிருக்கிறேன். I lost my life brother. என் கணவன் கொடுமைப்படுத்துறான். My husband எனக்கு torturing me. சொத்துக்கெல்லாம் வேணாம். I no need assets. எனக்காக பேச யாருமே இல்லை. I have no one to speak on behalf of. நீங்க வந்து பேசுங்கண்ணா. You come and talk on behalf. நீங்க அந்த ஊர்ல இருந்தா போதும்னா நாங்க எனக்கு சொத்து வேணாம். We no need property. You come. இவருக்கு அழுக தாங்க முடியல. தங்கச்சி என்ன பண்றாரு? Can't control his tears. He embraced his sister. அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சேமா நான் வரமாட்டேன் எனக்கு உடனே கால் பண்றாரு. இயேசுப்பா இப்படி எல்லாம் செய்வாரா? How this is how நடக்கவே வாய்ப்பு இல்ல. சூழ்நிலை எல்லாம் மோசமா இருக்கு. ஆனா தேவன் ஒரு இருதயத்தை மாற்ற முடியுமா? His Lord can able to change the heart. நான் சொன்னேன் அவர் உனக்காய் உருவாக்கி கொடுக்கிற சூழ்நிலையை உனக்கு சாதகமாய் உருவாக்கி கொடுப்பார். அல்லேலூயா. Lord will create a situation. ஒரு மனுஷன் வாழ்வது எதற்காக வாழுகிறான்? கரெக்ட்டா சொல்லுங்க பாக்கலாம். To whom the man living in his life. கரெக்ட்டா சொன்னா 100 ரூபாய் வயித்துக்காக. அடுத்தது எனக்கு ஆன்சர் வரல. Their own stomach. சந்தோஷம், happiness, money, சாப்பாடு, food, வேற கௌரவம். எத்தனை பேர் சொல்றீங்க? அம்மா 2 பேருக்கு 50 ரூபா கொடுமா. உண்மையா வாழ்ற எதுக்கு தெரியுமா? கௌரவத்துக்கு, வெட்டி கௌரவத்துக்கு தான் வாழ்றோம். The people living for false praises. சிம்பிளா கேக்குறேன். I am asking you. ஒரு பெரிய கல்யாணத்துக்கு, அம்பானி கல்யாணத்துக்கு ஒரு நோட்டீஸ் வருது. You are invited for Ambani's marriage. போனா சாப்பாடு விசேஷமா இருக்கும். The food also good. யாரோ சொல்லி இன்விடேஷன் வீட்டுக்கு வந்துச்சு. You heard and அது அம்பானி மாதிரி ஒரு சொந்தக்கார வீட்டுன்னு வச்சுக்கேன். Like a relative you have like Ambani. இன்னொரு ஃபேமிலி வராங்க. There is other family coming. வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு, பிறநாள், நீங்க வந்தா தான் கேக் வெட்டுவேன். You should come to the birthday. அந்த வீட்ல 3 பேர் தான். Only 3 person in the family. சாப்பாடு விசேஷமான கிடையாது. The food is not. ஆனா உங்க வருகைக்காக அவங்க காத்திருக்கிறாங்கன்னா நீங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு போவீங்க? அம்பானி ஃபங்க்ஷனுக்கு போவீங்களா? உங்களுக்காய் காத்திருக்கிறேன், உன் வருகைக்காய் காத்திருக்கிறேன், எந்த ஃபங்க்ஷனுக்கு போவீங்க? The one who waited for your coming, which family you will go? அம்பானி கல்யாணத்துக்கு போறேன்னா நீ சோத்து முட்டைன்னு அர்த்தம். If you go for Ambani's family marriage, உனக்கு திருத்தவே முடியாது. மனுஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் என்ன புகழ மாட்டாங்களே, no one praise, எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்களா, they won't respect. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய சபையில முன்னாடி ஒரு 2 பேர் நிக்க வைப்பாங்க. Many of the church they ask them to stand. உள்ள வரும்போது வாங்க உள்ள கூப்பிடணும். They should welcome the people. ஒரு வாட்டி ஒரு பிரதர்ல பாஸ்டர், ஏன் பிரதர் திருப்பி வரல? One of the brother asked why you are not coming back. நான் வரும்போது போகும்போது என்னை யாரும் விசாரிக்கல, நான் வரல, நான் போயிட்டேன். No one welcoming me on the church, then I went. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆளு நிக்க வைக்க முடியாதுல, கல்யாணத்துல ஒரு பொம்மையை வச்சிருப்பாங்க. Hence they will kept a receptionist. ஏன்னா அந்த ஹவுஸ் ஓனரா நினைச்சு பொண்ணோட மாமியாரோ மாமனாரோ யாரோ நினைச்சுக்கணும் அந்த பிள்ளை. Some of the people they thought that someone related to the உன்னை கனப்படுத்தணும் people. நீ வேலை செய்யற இடத்துல நீ சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றது உன்னை இம்ப்ரெஸ், உன்னை தலையை உயர்த்தது போல. Someone need to impress to honor you. நீ போட்டிருக்க Dress நல்லா இருக்கு, நல்லா இல்ல கூட நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அந்த பிள்ளைக்கு அப்பதான் ஒரு சந்தோஷம், உன் மேல ஒரு அன்பு வரும். The child will love you when you said your dress is good even. இன்னொருத்தர் நம்ம வாழ்ற வாழ்க்கை, நான் வீட்டுக்குள்ள கணவன் என்ன எதிர்பார்ப்பறேன், எனக்கு எல்லாம் அடங்கி இருக்கணும். The husband expect everyone should obey to him. மனைவி என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க என் பேச்சை கேட்கணும். The wife also, the children should listen. எந்த தகப்பன் துக்கப்படுவார், தாய் தகப்படுவானா, பிள்ளைங்க அவங்க பேச்சை கேட்கலனாவே அந்த தாய் தகப்பன் துக்கப்பட வெளிய சொல்ல மாட்டாங்க. Father and mother will feel sad when the children not obey. எப்போ நீ கீழ்ப்படிகிறாயோ அப்போ தலை உயர்கிறதுன்னு அர்த்தம். விசுவாசிகளே will be lifted whenever. ஒரு ராஜாவுக்கு பணம் இருக்கிறது முக்கியம் இல்ல. It's not important for a king have money. ராஜாவுக்கு ஆட்கள் இருக்கிறது, அரமனை இருக்கிறது முக்கியம் இல்ல. It's not a great for a king having palace. அதிகாரம், விசுவாசிகளே சொல்லுங்க, the authority சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது
அந்த ராஜா என்ற அந்த திமிரு, அந்த கௌரவம், அந்த ஒரு மகிமை அவனுக்கு ஏற்படாது. The pride, all glory come to the தேவன் when சொல்லுகிறார், people என் obeying his word. சத்தத்துக்கு செவி கொடுப்பேயானால், If you obey my words, நீ பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேயானால், if you resist evil, உன் சிங்காசனத்தை நான் உறுதிப்படுத்துவேன். கர்த்தர் சொல்லுகிறார். I ஹல்லேலூயா, will establish ஹல்லேலூயா. your crown. உன் வீட்டுல எப்போ உனக்கு மரியாதை இருக்கும், உன் பேச்சை கேட்கிற பிள்ளை கேட்கிறவர் தான் உனக்கு அவங்க மரியாதை இருக்குன்னு அர்த்தம். You will be respected when your children உன் obey. வேலை ஸ்தலத்துல உனக்கு எங்க மரியாதை இருக்கும், உன் பேச்சை எங்க செவி கொடுக்கறாங்களோ அங்கதான் உனக்கு மரியாதை இருக்குன்னு You will அர்த்தம். be honored when your voice heard. பணம் முக்கியம் இல்லை இன்னைக்கு இந்த வாழ்க்கையில. Money is not important in சொத்து life. முக்கியம் இல்லை. The asset not important. அந்த மேன்மைக்காக அந்த சிங்காசனத்தை நம்பிதான் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The people we are looking at the இன்னைக்கு highness. தேவன் சொல்லுகிற அந்த வசனத்தை மீண்டும் போடுங்களே. இந்நாளில் நடக்கிறபடி அவன் என் கற்பனைகளின்படியும். இன்னைக்கு நான் சொல்றேன் வசனம் என்ன சொல்றதுன்னா, இன்னைக்கு நான் சொல்றதெல்லாம் கேட்டு கற்பனை கேட்டு When you listen கட்டளை to the கேட்டு words, ஓய்வு நாள பரிசுத்தமா அனுசரிக்கணும். ரெண்டாவது, உன் குடும்பத்துல நீ இருக்கிற இடத்துல அன்பா இருக்கணும். மூணாவது, விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். இந்த 3 காரியங்களை நீ செய்வீர் என்றால், you are doing all the 3 things. என் நியாயத்தின்படியும் செய்ய உறுதியா இருப்பானானால், செய்ய உறுதியா இருப்பாயானால், அவன் ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன். என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன். அல்லேலூயா, Hallelujah. ஆமென் சொல்லுவோமே. Amen. உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் உன் கூட இருக்கும். The power given to you will be with you. இன்னைக்கு நான் சொல்றத மனைவி கேட்கணும்னு அவசியம் இல்லைல்ல. My wife doesn't need to listen what I'm asking. கேட்கலன்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு மரியாதை போச்சுன்னு அர்த்தம். Which mean I lost ஆனா my வாழ்வேன், வேற வழியில, உலகத்துக்காக வேற வழியில I வாழ்வேன். need to live with her for the world. அவங்க எனக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றது தேவன் தான் செய்யணும். Only the Lord can instruct her heart. மனைவி கணவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது தேவன் தான் செய்யணும். Only the Lord need to do it. கணவன் மனைவிக்கு மரியாதை கொடுக்கிறது, உன் குடும்பத்துக்கு மரியாதை கொடுக்கிறது, அது தேவன் தான் செய்யணும். It's Lord only can to instruct to பிள்ளைங்க husband heart. பெற்றோருக்கு கனப்படுத்துவது தேவன் தான் செய்யணும். The Lord only need to do the அந்த children to honor உணர்வை the கர்த்தர் parents. சொல்லுகிறார், நான் உறுதிப்படுத்துவேன். The Lord said, I will establish the. ஹல்லேலூயா, Hallelujah. இன்னைக்கு வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, My கர்த்தர் beloved people உங்களை who are here. உறுதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். The அப்படியே எழுந்து Lord நிற்போமா? is